குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் அவர்கள் வந்து தேசிய கீதம் பாடப்பட்ட உடனே முறைப்படி துவங்கிறது பதவியேற்பு நிகழ்ச்சி. கேபினட் செக்ரட்டரி அவர்கள் ஒவ்வொரு பெயராக அழைக்க இந்த நிகழ்ச்சியை துவக்கலாமா என்று குடியரசுத் தலைவர் அனுமதி கேட்டார். குடியரசுத் தலைவர் அதற்கு ஒப்புதல் அளிக்க தற்போது முதல் நபராக திரு ஸ்ரீ நாராயண் தத் ராணே, மகாராஷ்டிராவை சேர்ந்த திரு நாராயண் தத் ராணே பதவியேற்கிறார். குடியரசுத் தலைவர் मैं नारायण तातुराणे ईश्वर की शपथ लेता हूं कि मैं विधि द्वारा स्थापित भारत के संविधान के प्रति நாராயண் தத் ராணே அவர்கள் குடியரசுத் தலைவர் திரு ஸ்ரீ நாராயண் தத் ராணே, மகாராஷ்டிரா. குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் அவர்கள் மகாராஷ்டிராவை சேர்ந்த நாராயண் தத் ராணேவுக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார். ராணே ராஜ்யசபா எம்பியாக இருக்கிறார். மகாராஷ்டிராவை சேர்ந்தவர். முதல் முறையாக ராஜ்யசபா எம்பியாக இருக்கிறார். இதற்கு முன் 6 முறை சட்டமன்ற உறுப்பினராக மகாராஷ்டிராவில் இருந்தவர். ஒரு முறை சட்ட மேலவை உறுப்பினராக இருந்தவர். மகாராஷ்டிராவுடைய முதலமைச்சராகவும் பதவியேற்றிருக்கிறார். அமைச்சரவையிலும் ஏற்கனவே அங்கு இருந்திருக்கிறார். தொழில்துறை போன்ற, கால்நடைத்துறை போன்ற பல்வேறு துறைகளுக்கான அமைச்சராகவும் இருந்திருக்கிறார். பல்வேறு பொது துறை பணியில் கிட்டத்தட்ட 35 ஆண்டுகளுக்கு மேலான பொது வாழ்க்கைக்கு சொந்தக்காரர். பல்வேறு கட்சிகளிலும் கூட இருந்தவர். தற்போது பாஜகவில் இருந்தாலும் இதற்கு முன்னால் சிவசேனா, காங்கிரஸ் உட்பட பல கட்சிகளும் இருந்தவர். இதற்கு முன்னால் 1971 84 வரை இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்த்து தன்னுடைய பணிகளை துவக்கியவர் திரு நாராயண் தத் ராணே. அடுத்ததாக வரக்கூடியவர் திரு சர்பானந்த சோனோவால். 2 முறை மக்களவை உறுப்பினராக இருப்பவர். அஸ்ஸாமை சேர்ந்தவர். 2 முறை சட்டமன்ற உறுப்பினராகவும் இருந்திருக்கிறார். அஸ்ஸாமுடைய மிக பிரபலமான முதலமைச்சராகவும் இருந்தவர். 2016-21 இந்த தேர்தலுக்கு முன்னாடி வரை அஸ்ஸாம் முதலமைச்சராக இருந்தவர். மீண்டும் பாஜகவே அங்கு வென்றாலும் கூட முதலமைச்சர் அங்கு மாற்றப்பட்டு தற்போது மத்திய அமைச்சராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். இதற்கு முன்னால் தனி பொறுப்புடன் கூடிய மத்திய இணையமைச்சராக இருந்திருக்கிறார். திறன் மேம்பாட்டுத் துறையில் இருந்திருக்கிறார். விளையாட்டு நலத்துறையில் இருந்திருக்கிறார். பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான அமைச்சர்கள் ஏற்கனவே இருந்தவர். மாணவர் காலத்திலிருந்தே, மாணவ பருவத்திலிருந்தே அரசியல் இருந்தவர். கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளாக பொது வாழ்க்கையில் இருக்கிறார். சட்டம் படித்தவர். குவஹாத்தி பல்கலைக்கழகத்தில் 58 வயது கொண்டவர். திர்புர்கர் பகுதியைச் சேர்ந்தவர். அஸ்ஸாம் மாநிலத்தில் இருக்கக்கூடியது. That I will not directly or indirectly communicate or reveal to any person or persons any matter which shall be brought under my consideration or shall become known to me as a minister for the Union, except as may be required for the due discharge of my duties as such minister. அடுத்ததாக
அடுத்ததாக அழைக்கப்படுபவர் டாக்டர் வீரேந்திரகுமார், மக்களவை பாராளுமன்ற உறுப்பினர், மத்திய பிரதேச மாநிலம் திக்மாகார் பகுதியைச் சேர்ந்து 7 முறை பாராளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறவர். திகாம்கர் பகுதியைச் சேர்ந்த, மத்திய பிரதேச மாநிலம் திகாம்கர் பகுதியைச் சேர்ந்த 7 முறை பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தவர். மூத்த பாராளுமன்ற உறுப்பினர், மத்திய அமைச்சராக ஏற்கனவே பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு நலத்துறையில் இருந்திருக்கிறார். சிறுபான்மை நலத்துறை அமைச்சராகவும் இருந்திருக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி கீழே. கிட்டத்தட்ட 40 ஆண்டுகால அரசியல் அனுபவம் கொண்டவர். குழந்தை தொழிலாளர் துறையில் முனைவர் பட்டம் பெற்றவர். டாக்டர் ஹரிசிங் கவுர் பல்கலைக்கழகத்திலிருந்து 67 வயது, மத்திய பிரதேச மாநிலம் சாகர் பகுதியைச் சேர்ந்தவர் டாக்டர் वीरेंद्र कुमार। सम्यक निर्वहन के लिए ऐसा करना अपेक्षित हो, मैं प्रत्यक्ष अथवा अप्रत्यक्ष रूप से संसूचित या प्रकट नहीं करूंगा। ஸ்ரீ ஜோதிராதித்ய எம். அடுத்ததாக அழைக்கப்படக்கூடியவர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா, மிக பிரபலமான முகம், மாநிலங்களவை உறுப்பினர். இவரும் கூட மத்திய பிரதேச மாநிலத்தை சேர்ந்தவர். 5 முறை ஐந்தாவது முறை பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிறார். ஏற்கனவே இவர் தனி பொறுப்புடன் கூடிய மத்திய இணையமைச்சராக மின்சாரத்துறைக்கு இருந்தவர். வர்த்தகம் மற்றும் தொலைத்தொடர்பு துறைக்கான அமைச்சராகவும் இருந்தவர். இதற்கு முன்னால் இருந்த அரசுகளில் காங்கிரஸ் கட்சியில் இருந்தவர். ராகுல் பிரிகேட் என்று சொல்லக்கூடிய ராகுல் காந்தியுடைய வலது கரமாக திகழ்ந்தவர். அங்கிருந்து இப்போது பாஜகவில் இணைந்திருக்கிறார். ஒரு சிந்தியா என்று அழைக்கப்படக்கூடிய பாரம்பரியமான மன்னர் குடும்பத்தைச் சேர்ந்தவர். மாதவராவ் சிந்தியா, வசுந்தரா ராஜே சிந்தியா என்று இவருடைய குடும்பத்தில் ஏற்கனவே நிறைய பேர் அரசியலில் இருந்திருக்கிறார்கள். 2 தசாப்தங்களாக 20 ஆண்டுகளாக இவரே அரசியல் இருக்கிறார். பார்ப்பதற்கு இளமையாக தோற்றமளித்தாலும் 50 வயது கொண்டவர். மத்திய பிரதேச கிரிக்கெட் அசோசியேஷனுடைய தலைவராகவும் இருந்தவர். MBA படித்திருக்கிறார் ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில். BA படித்தது ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில். எல்லாமே வெளிநாட்டு படிப்புகள் தான். அந்த அளவுக்கு ஒரு பாரம்பரியமான குடும்பம். 50 வயது நிறைந்தவர், மத்திய பிரதேசத்தை சேர்ந்தவர். குவாலியர் என்று அழைக்கப்படக்கூடிய மிக பிரபலமான அரச குடும்பத்தை சேர்ந்தவர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா இருந்தவர். அடுத்ததாக அழைக்கப்பட்டிருக்கக்கூடியவர் திரு ராம்சந்திர பிரசாத் சிங், ராஜ்யசபா உறுப்பினர், பீகாரைச் சேர்ந்தவர். 2வது முறையாக பாராளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் மாநிலங்களவைக்கு. ஓய்வு பெற்ற IAS அதிகாரி இவர். 1984ஆம் ஆண்டு பிரிவைச் சேர்ந்தவர். 25 ஆண்டுகளாக நிர்வாக பணியில் இருந்தவர். பல்வேறு துறைகளில் பதவி வகித்தவர். டெல்லி ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் படித்தவர். MA பட்டம் பெற்றவர். சர்வதேச தொடர்புகளில் MA பட்டம் பெற்றவர். 63 வயது. பீகார் நலந்தா பகுதியைச் சேர்ந்த பிரபலமான நலந்தா பல்கலைக்கழகம் கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா, அந்த நலந்தா பகுதியைச் சேர்ந்தவர். 63 வயது திரு ராம்சந்திர பிரசாத் சிங். व्यक्ति या व्यक्तियों को तब के सिवाय जबकि ऐसे मंत्री के रूप में अपने कर्तव्यों के सम्यक निर्वहन के लिए ऐसा करना अपेक्षित हो, मैं प्रत्यक्ष अथवा अप्रत्यक्ष रूप से संसूचित या प्रकट नहीं करूंगा।
அழைக்கப்பட்டிருப்பவர் श्री अश्विनी वैष्णव। मैं अश्विनी वैष्णव ईश्वर की शपथ लेता हूँ कि मैं विधि द्वारा स्थापित भारत के संविधान के प्रति सच्ची श्रद्धा और निष्ठा रखूंगा। मैं भारत की प्रभुता और अखंडता अक्षुण्ण रखूंगा। मैं संघ के मंत्री के रूप में अपने कर्तव्यों का श्रद्धापूर्वक और शुद्ध अंतःकरण से निर्वहन करूंगा तथा मैं भय या पक्षपात, अनुराग या द्वेष के बिना सभी प्रकार के लोगों के प्रति संविधान और विधि के अनुसार न्याय करूंगा। मैं अश्विनी वैष्णव ईश्वर की शपथ लेता हूं कि जो विषय संघ के मंत्री के रूप में मेरे विचार के लिए लाया जाएगा अथवा मुझे ज्ञात होगा उसे किसी व्यक्ति या व्यक्तियों को तब के सिवाय जबकि ऐसे मंत्री के रूप में अपने कर्तव्यों के सम्यक निर्वहन के लिए ऐसा करना अपेक्षित हो मैं தற்போது அழைக்கப்பட்டவர் பதவியேற்றவர் அஸ்வினி வைஷ்ணவ், ராஜ்யசபா பாராளுமன்ற உறுப்பினர், ஒடிசாவைச் சேர்ந்தவர். இவரும் ஒரு முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி, 1994 பேட்சை சேர்ந்தவர். MBA பட்டம் படித்திருக்கிறார் வாட்டன் ஸ்கூல், பென்சில்வேனியா பல்கலைக்கழகத்தில். எம்டெக் முடித்தவர் IIT கான்பூரில். ஒடிசாவைச் சேர்ந்த 50 வயது கொண்டவர். அடுத்ததாக அழைக்கப்பட்டிருப்பவர் திரு பசுபதி குமார் பரஸ், பாராளுமன்ற உறுப்பினர், பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த ஹாஜிபூர் பாராளுமன்ற தொகுதியைச் சேர்ந்தவர். 7 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறார். 1 முறை சட்ட மேலவை உறுப்பினராக இருந்திருக்கிறார். இந்தியாவில் இருக்கக்கூடிய மிக மூத்த அரசியல்வாதிகளில் ஒருவர். பீகார் மாநில அரசில் அமைச்சராகவும் இருந்திருக்கிறார். 45 ஆண்டுகள் பொது வாழ்வில் இருந்திருக்கிறார். பாகல்பூர் பல்கலைக்கழகத்தில் பிஎட் பட்டம் முடித்தவர். பீகாரில் இருக்கக்கூடிய முங்கேர் பகுதியைச் சேர்ந்தவர். 68 வயது திரு பசுபதி குமார் பரஸ். सभी प्रकार के लोगों के प्रति संविधान और विधि के अनुसार न्याय करूंगा। मैं पशुपति कुमार पारस ईश्वर की शपथ लेता हूँ कि जो विषय संघ के मंत्री के रूप में मेरे विचार के लिए लाया जाएगा अथवा मुझे ज्ञात होगा उसे किसी व्यक्ति या व्यक्तियों को तब के सिवा जबकि ऐसे मंत्री के रूप में अपने कर्तव्यों को सभ्यक निर्वहन के लिए ऐसा करना अपेक्षित होगा तो मैं प्रत्यक्ष अथवा अप्रत्यक्ष रूप से संसूचित या प्रकट नहीं करूँगा। அழைக்கப்பட்டிருப்பவர் திரு பூபேந்திர யாதவ், ராஜஸ்தான் மாநிலத்தைச் சேர்ந்த மாநிலங்களவை உறுப்பினர். श्री किरण रिजिजू। मैं किरण रिजिजू ईश्वर की शपथ लेता हूं कि मैं विधि द्वारा கிரண் ரிஜிஜு தற்போது भारत के संविधान के प्रति இணையமைச்சராக இருந்தவர் सच्ची கேபினட் श्रद्धा அமைச்சராக और निष्ठा பதவி உயர்வு रखूंगा। பெற்றிருக்கிறார். मैं भारत ஸோ की ஏற்கனவே प्रभुता और உள்துறை अखंडता இணையமைச்சரிலிருந்து रखूंगा। பல்வேறு பொறுப்புகளை मैं संघ வைத்தவர். के मंत्री के रूप में தற்போது अपने कर्तव्यों இளைஞர் को நலனுக்கான श्रद्धापूर्वक யூனியன் और शुद्ध மினிஸ்டர் ஆஃப் अंतःकरण ஸ்டேட் से என்று சொல்லக்கூடிய निर्वहन இணையமைச்சராக करूंगा இருந்தார். அவர் तथा தற்போது मैं கேபினட் भय या அமைச்சராக அவருக்கு पक्षपात, பதவி உயர்வு अनुराग या வழங்கப்பட்டிருக்கிறது. द्वेष के बिना அவர் பொறுப்பேற்கிறார். सभी திரு प्रकार கிரண் के लोगों के ரிஜிஜு. प्रति
संविधान और विधि के अनुसार न्याय करूंगा। मैं किरण रिजिजू ईश्वर की शपथ लेता हूं कि जो विषय संघ के मंत्री के रूप में मेरे विचार के लिए लाया जाएगा अथवा मुझे ज्ञात होगा, उसे किसी व्यक्ति या व्यक्तियों को तब के सिवाय जबकि ऐसे मंत्री के रूप में अपने कर्तव्यों के सम्यक निर्वहन के लिए ऐसा करना अपेक्षित हो, मैं प्रत्यक्ष अथवा अप्रत्यक्ष रूप से संसूचित या प्रकट नहीं करूंगा। श्री राजकुमार सिंह। मैं राजकुमार सिंह ईश्वर की शपथ लेता हूं कि मैं विधि द्वारा स्थापित भारत के संविधान के प्रति सच्ची श्रद्धा और निष्ठा रखूंगा। मैं भारत की प्रभुता और अखंडता अक्षुण्ण रखूंगा। मैं संघ के मंत्री के रूप में अपने कर्तव्यों का श्रद्धापूर्वक और शुद्ध अंतःकरण से निर्वहन करूंगा तथा मैं भय या पक्षपात, अनुराग या द्वेष के बिना सभी प्रकार के लोगों के प्रति संविधान और विधि के अनुसार न्याय करूंगा। मैं राजकुमार सिंह ईश्वर की शपथ लेता हूं कि जो विषय संघ के मंत्री के रूप में मेरे विचार के लिए लाया जाएगा अथवा मुझे ज्ञात होगा, उसे किसी व्यक्ति या व्यक्तियों को तब के सिवाय जबकि ऐसा मंत्री के रूप में अपने कर्तव्यों के सम्यक निर्वहन के लिए ऐसा करना अपेक्षित हो, मैं प्रत्यक्ष अथवा अप्रत्यक्ष रूप से संसूचित या प्रकट नहीं करूँगा। श्री हरदीप सिंह पुरी। I, Hardeep Singh Puri, do swear in the name of God தற்போது that I will பதவியேற்பவர் bear true ஹர்தீப் சிங் faith பூரி and allegiance to தற்போதைய the Constitution of India ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸ் நகர்ப்புற மேம்பாட்டுத்துறை மற்றும் வீட்டுவசதித்துறை அமைச்சராக இருக்கிறார். of India, அவருக்கு கேபினட் பதவி வழங்கப்பட்டிருக்கிறது. திரு ஹர்தீப் சிங் பூரி பதவியேற்கிறார். as a minister for the Union, and that I will do right to all manner of people in accordance with the Constitution and the law, without fear or favor, affection or ill will. I, Hardeep Singh Puri, do swear in the name of God that I will not directly or indirectly communicate or reveal to any person or persons any matter which shall be brought under my consideration or shall become known to me as a minister for the Union, except as may be required for the due discharge of my duties as such minister. श्री मनसुख मांडविया।
मैं मनसुख मांडविया ईश्वर की शपथ लेता हूँ कि मैं विधि द्वारा स्थापित भारत के संविधान के प्रति सच्ची श्रद्धा और निष्ठा रखूँगा। मैं भारत की प्रभुता और अखंडता अक्षुण्ण रखूँगा। मैं संघ के मंत्री के रूप में अपने कर्तव्यों का श्रद्धापूर्वक और शुद्ध अंतःकरण से निर्वहन करूँगा तथा मैं भय या पक्षपात, अनुराग या द्वेष के बिना सभी प्रकार के लोगों के प्रति संविधान और विधि के अनुसार न्याय करूँगा। मैं मनसुख मांडविया ईश्वर की शपथ लेता हूँ कि जो विषय संघ के मंत्री के रूप में मेरे विचार के लिए लाया जाएगा अथवा मुझे ज्ञात होगा उसे किसी व्यक्ति या व्यक्तियों को तब के सिवाय जबकि ऐसे मंत्री के रूप में अपने कर्तव्यों के सम्यक निर्वहन के लिए ऐसा करना अपेक्षित हो मैं प्रत्यक्ष अथवा अप्रत्यक्ष रूप से संसूचित या प्रकट नहीं करूँगा। தற்போது பதவியேற்பவர் மன்சுக் மாண்டவியா. குஜராத்தை சேர்ந்தவர், ஏற்கனவே இணையமைச்சராக இருக்கிறார். அவருக்கும் கேபினட் அமைச்சராக பதவி பிரமாணம் செய்து வைக்கப்பட்டது. ஸோ இணையமைச்சராக பதவியேற்றவர்கள் துறை மாற்றுவதற்கு எந்த விதமான அனுமதியும் தேவையில்லை. ஆனால் அவர் கேபினட் அமைச்சராக பதவியேற்பதற்கு அவர்கள் தனியாக மீண்டும் பொறுப்பேற்க வேண்டியிருக்கும். श्री भूपेंद्र यादव, मैं பூபேந்திர யாதவ் ராஜ்யசபா பாராளுமன்ற உறுப்பினர், ராஜஸ்தான் மாநிலத்தை சேர்ந்தவர். இரண்டாவது முறையாக பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிறார். பாராளுமன்ற குழுக்களின் தலைவராக இருந்திருக்கிறார். உச்சநீதிமன்றத்தில் வழக்கறிஞராக பணிபுரிந்திருக்கிறார். இதற்கு முன்பு அரசு வழக்கறிஞராகவும் உச்சநீதிமன்றத்தில் அரசு தரப்பு வழக்கறிஞராக இருந்திருக்கிறார். அஜ்மீரில் இருக்கக்கூடிய அரசு கல்லூரியில் சட்டம் படித்தவர். கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளாக பொது வாழ்வில் இருக்கிறார். ராஜஸ்தான் மாநிலத்தை சேர்ந்த 52 வயது கொண்ட அஜ்மீர் பகுதியைச் சேர்ந்த திரு பூபேந்தர் யாதவ். श्री परसोत्तम रूपाला, मैं परसोत्तम खोड़ाबा அடுத்ததாக பதவியேற்பவர் பர்ஷோத்தம் ரூபாலா. ஏற்கனவே தற்போதைய அமைச்சரவையிலேயே வேளாண் துறை இணை அமைச்சராக இருக்கிறார். அவருக்கும் பதவி உயர்வு வழங்கப்பட்டிருக்கிறது கேபினட் அமைச்சராக. அதனால் மீண்டும் ஒரு முறை பதவியேற்பு பிரமாணம் எடுத்துக் கொள்கிறார் பர்ஷோத்தம் ரூபாலா. सभी प्रकार के लोगों के प्रति संविधान और विधि के अनुसार न्याय करूंगा। मैं परसोत्तम खोड़ाभाई रूपाला ईश्वर की शपथ लेता हूं कि जो विषय संघ के मंत्री के रूप में मेरे विचार के लिए लाया जाएगा अथवा मुझे ज्ञात होगा उसे किसी व्यक्ति या व्यक्तियों को तब के सिवाय जबकि ऐसे मंत्री के रूप में अपने कर्तव्यों के सम्यक निर्वहन के लिए ऐसा करना अपेक्षित हो मैं प्रत्यक्ष अथवा अप्रत्यक्ष रूप से संसूचित या प्रकट नहीं करूंगा। श्री जी किशन रेड्डी,
தற்போது பதவியேற்பவர் திரு கிஷன் ரெட்டி அவர்கள். உள்துறை இணையமைச்சராக இருப்பவர். ஆந்திராவைச் சேர்ந்தவர். தமிழ்நாடு புதுவைக்கெல்லாம் பொறுப்பாளராக இருந்தவர். ரொம்ப ஆக்டிவாக பாலிடிக்ஸ் பண்ணக்கூடியவர். இணையமைச்சராக இருந்தார். அவருக்கும் பதவி உயர்வு வழங்கப்பட்டு உள்துறை இணையமைச்சராக இருந்த கிஷன் ரெட்டி தற்போது கேபினட் அமைச்சராக பதவியேற்கிறார். கிஷன் ரெட்டி. शुद्ध अंतःकरण से निर्वाण करूंगा तथा मैं भय या पक्षपात, अनुराग या द्वेष के बिना सभी प्रकार के लोगों के प्रति संविधान और विधि के अनुसार न्याय करूंगा। मैं गंगापुरम किशन रेड्डी ईश्वर की शपथ लेता हूं कि जो विषय संघ के मंत्री के रूप में मेरे विचार के लिए लाया जाएगा अथवा मुझे ज्ञात होगा उसे किसी व्यक्ति या व्यक्तियों को तब की सिवाय जबकि ऐसी मंत्री के रूप में अपने कर्तव्यों का सम्यक निर्वहन के लिए ऐसा करना अपेक्षित हो मैं प्रत्यक्ष अथवा अप्रत्यक्ष रूप से संसूचित या प्रकट नहीं करूंगा। அடுத்ததாக श्री अनुराग सिंह ठाकुर பதவியேற்பவர் அனுராக் பி தாக்கூர். இவரும் நிதித்துறை இணையமைச்சர் உட்பட பல்வேறு துறைகள் இணையமைச்சராக இருந்தவர். இளைஞர், ஹிமாச்சல பிரதேசத்தை சேர்ந்தவர். நிதித்துறை இணையமைச்சராக இருந்த அனுராக் தாக்கூர் தற்போது கேபினட் அமைச்சராக பதவியேற்கிறார். நாம் முதலில் புதிதாக பதவியேற்ற கேபினட் அமைச்சர்களை பார்த்தோம். பிறகு தற்போது இணையமைச்சர்களாக இருந்து கேபினட் அமைச்சர்களாக பதவி உயர்வு பெறுபவர்களை பார்க்கிறோம். இதற்கு பிறகு புதிதாக பதவியேற்க உள்ள இணையமைச்சர்களை பார்க்க இருக்கிறோம். திரு எல் முருகன் உட்பட அத்தனை பேருமே இணையமைச்சர்களாக பதவியேற்க இருக்கிறார்கள். அதனால் இணையமைச்சர்களாக இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு கேபினட் அமைச்சராக பதவி உயர்வு வழங்கப்பட்டிருக்கிறது. புதிதாக திரு சிந்தியா உள்பட நிறைய பேருக்கு கேபினட் அமைச்சர் பதவி கொடுக்கப்பட்டது. பிறகு இணையமைச்சராக இருந்த தற்போது இருக்கக்கூடிய அனுராக் ஸ்ரீ தாக்கூர் உள்பட பலருக்கு கேபினட் அந்தஸ்து வழங்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் பதவியேற்றுக் கொண்டிருக்கிறார்கள். ऐसा करना अपेक्षित हो मैं प्रत्यक्ष अथवा अप्रत्यक्ष रूप से संसूचित या प्रकट नहीं करूंगा। पंकज चौधरी बैठने का क्रम अलग हो गया। राज्य मंत्री श्री पंकज चौधरी। தற்போது பதவியேற்றுக் கொண்டிருப்பவர் திரு பங்கஜ் சௌத்ரி, பாராளுமன்ற மக்களவை உறுப்பினர், உத்தரப்பிரதேச மாநிலம் மகாராஜ் கஞ்ச் பகுதியைச் சேர்ந்தவர். இதற்கு முன் 5 முறை உட்பட தற்போது 6வது முறையாக பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிறார். கோரக்பூர் பகுதியில் இருக்கக்கூடிய, அதாவது தற்போதைய உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் இருக்கக்கூடிய கோரக்பூர் பகுதியைச் சேர்ந்த துணை மேயராக இருந்திருக்கிறார். 30 ஆண்டுகளாக அரசியலில் இருக்கிறார். கோரக்பூர் பல்கலைக்கழகத்தில் பட்டதாரியாக பட்டப்படி முடித்திருக்கிறார். உத்தரப்பிரதேச மாநிலம் பூர்வாஞ்சல் பகுதியைச் சேர்ந்த
56 வயது கொண்ட திரு பங்கஜ் சௌத்ரி. के लिए लाया जाएगा अथवा मुझे ज्ञात होगा उसे किसी व्यक्ति या व्यक्तियों को तब के सिवाय जबकि ऐसे राजमंत्री के रूप में अपने कर्तव्यों के सम्यक निर्वहन के लिए ऐसा करना अपेक्षित हो मैं प्रत्यक्ष अथवा अप्रत्यक्ष रूप से संसूचित या प्रकट नहीं करूँगा. श्रीमती अनुप्रिया सिंह पटेल. தற்போது பதவியேற்பது அனுப்பிரியா சிங் பட்டேல், மக்களவை உறுப்பினர், உத்தரப்பிரதேச மாநிலம் மிர்சாபூர் பாராளுமன்ற உறுப்பினர், 2வது முறையாக பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிறார். இதற்கு முன்னால் நரேந்திர மோடி அமைச்சரவையிலேயே சுகாதாரத்துறையுடைய இணையமைச்சராக இருந்தவர். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் எம்எல்ஏவாகவும் ஏற்கனவே இருந்திருக்கிறார். அரசியலுக்கு வருவதற்கு முன்னால் அமிதி பல்கலைக்கழகத்துடைய பேராசிரியராக பணிபுரிந்தவர். சத்ரபதி ஷாஹூஜ் மகாராஜ் பல்கலைக்கழகத்தில் MBA பட்டம் பெற்றவர். 40 வயதே கொண்ட உத்தரப்பிரதேச மாநிலத்தைச் சேர்ந்த மிர்சாபூர் பகுதியிலிருந்து வந்திருக்கக்கூடிய அனுப்பிரியா சிங் பட்டேல். मैं अनुप्रिया सिंह पटेल सत्यनिष्ठा से प्रतिज्ञान करती हूँ कि जो विषय संघ के राज्य मंत्री के रूप में मेरे विचार के लिए लाया जाएगा अथवा मुझे ज्ञात होगा उसे किसी व्यक्ति या व्यक्तियों को तब के सिवाय जबकि ऐसे राज्य मंत्री के रूप में अपने कर्तव्यों के सम्यक निर्वहन के लिए ऐसा करना अपेक्षित हो मैं प्रत्यक्ष अथवा अप्रत्यक्ष रूप से संसूचित या प्रकट नहीं करूंगी. प्रोफेसर SP सिंह बघेल. தற்போது பதவியேற்பவர் டாக்டர் சத்யபால் சிங் பாகேல், மக்களவை உறுப்பினர். இவரும் கூட உத்தரப்பிரதேச மாநிலம் ஆக்ரா பாராளுமன்ற தொகுதியைச் சேர்ந்தவர். 5 முறை மக்களவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர். இதற்கு முன்னால் உத்தரப்பிரதேச அரசில் விலங்குகள் மேம்பாடு, மீன்வளத்துறை, நீர்வளத்துறை உள்ளிட்ட துறைகளுடைய கேபினட் அமைச்சராக உத்தரப்பிரதேச மாநில அரசில் பதவியேற்றிருந்திருக்கார். அதே போல உத்தரப்பிரதேச சட்டமன்றத்தில் பணியாற்றியவர். மிலிட்ரி சயின்ஸ், இராணுவ அறிவியல் தொடர்பான படிப்பில் முனைவர் பட்டம் பெற்றவர். சௌத்ரி சரண் சிங் பல்கலைக்கழகத்தில் அங்கேயே சட்ட படிப்பும் படித்தவர். இது தவிர MAவும் படித்திருக்கிறார், MSCயும் படித்திருக்கிறார், சட்டமும் படித்திருக்கிறார், முனைவர் பட்டமும் பெற்றிருக்கிறார். 61 வயது நிறைந்த உத்தரப்பிரதேச மாநிலம் ஆக்ரா பகுதியைச் சேர்ந்த டாக்டர் சத்யபால் சிங் பாகேல்.
திரு ராஜீவ் சந்திரசேகர் மாநிலங்களவை உறுப்பினர், கர்நாடகாவிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். அவருடைய குடும்பம் இராணுவ தொடர்பு கொண்டது. 3வது முறையாக பாராளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். பாராளுமன்ற நிலைக்குழுவுடைய உறுப்பினராக இருந்திருக்கிறார். ஒரு மிக வெற்றிகரமான தொழிலதிபராக இருந்திருக்கிறார். நிறைய தொலைக்காட்சி சேனல்களுக்கு உரிமை கொண்டவராக இருந்திருக்கிறார். இந்தியாவில் தேசிய அளவிலும் மாநில அளவிலும் இருக்கக்கூடிய பல்வேறு தொலைக்காட்சி சேனல்களில் இவருடைய பங்கு முக்கியமானது. கம்ப்யூட்டர் சயின்ஸ், கம்ப்யூட்டர் அறிவியல் எம்டெக் படித்தவர். இலினாய்ஸ் பல்கலைக்கழகத்திலிருந்து அட்வான்ஸ்டு மேனேஜ்மெண்ட் ப்ரோக்ராம் ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் முடித்தவர். 57 வயது கொண்ட கர்நாடகாவிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய, பெங்களூரிலிருந்து வந்திருக்கக்கூடிய மாநிலங்களவை உறுப்பினர் திரு ராஜீவ் சந்திரசேகர். State for the Union, except as may be required for the due discharge of my duties as such Minister of State. அடுத்ததாக பதவியேற்க அழைக்கப்பட்டிருப்பவர் சுஸ்ரீ ஷோபா கராண்ட்லஜே, மக்களவை உறுப்பினர், கர்நாடகா மாநிலம் சிக்மகளூர் இருக்கக்கூடிய உடுப்பி பகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பவர். 2வது முறையாக பாராளுமன்ற உறுப்பினராக ஆயிருக்கிறார். கர்நாடகா சட்டமன்றத்தில் ஒரு முறையும் சட்ட மேலவையில் ஒரு முறையும் பணியாற்றியிருக்கிறார். கர்நாடக அரசில் அமைச்சராக பணிபுரிந்தவர். உணவு மற்றும் மின்சாரத்துறை, கிராமப்புற மேம்பாடு, பஞ்சாயத் ராஜ் போன்ற துறைகளுக்கு பதவி வைத்தவர். கர்நாடகா மாநில அரசில் கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளாக பொது வாழ்வில் இருக்கிறார். அவருடைய மாணவ பருவத்திலிருந்தே மங்களூர் பல்கலைக்கழகத்தில் MA சமூகவியல் சோசியாலஜி படித்தவர். கர்நாடக மாநிலம் தக்ஷின் கர்நாடகா என்று சொல்லப்படக்கூடிய தெற்கு கன்னட பகுதியில் வந்திருக்கக்கூடிய 54 வயது கொண்ட சுஸ்ரீ ஷோபா கராண்ட்லஜே. which shall be brought under my consideration or shall become known to me as a Minister of State for the Union, except as may be required for the due discharge of my duties as such Minister of State. श्री भानु प्रताप सिंह वर्मा। தற்போது பதவியேற்க அழைக்கப்பட்டிருப்பவர் திரு பானு பிரதாப் சிங் வர்மா, மக்களவை உறுப்பினர், உத்தரப்பிரதேச மாநிலம் ஜலான் தொகுதியைச் சேர்ந்தவர். 5 முறை பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தவர். உத்தரப்பிரதேச சட்டமன்றத்தில் சட்டமன்ற உறுப்பினராகவும் பணியாற்றியவர். 30 ஆண்டுகளாக பொது வாழ்வில் இருக்கிறார். 1980 தன்னுடைய அரசியலை துவக்கினார். புந்தேல்கண்ட் பல்கலைக்கழகத்தில் MAவும் சட்டமும் படித்தவர். 63 வயது நிறைந்த உத்தரப்பிரதேச மாநிலத்தைச் சேர்ந்த புந்தேல்கண்ட் பகுதியைச் சேர்ந்த திரு भानु प्रताप सिंह वर्मा। मुझे ज्ञात होगा उसे किसी व्यक्ति या व्यक्तियों को तब तक के सिवा
जबकि ऐसे राजमंत्री के रूप में अपने कर्तव्यों के सम्यक निर्वहन के लिए ऐसा करना अपेक्षित हो मैं प्रत्यक्ष अथवा अप्रत्यक्ष रूप से संसूचित या प्रकट नहीं करूंगा। அடுத்ததாக பதவியேற்க இருப்பவர் திருமதி தர்ஷனா விக்ரம் ஜர்தோஷ், மக்களவை உறுப்பினர், குஜராத் மாநிலம் சூரத் மக்களவை தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். 3 முறை பாராளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் மக்களால். சூரத் மாநகராட்சி உறுப்பினராகவும் இருந்தவர். குஜராத் மாநில சமூக நலத்துறை உறுப்பினராக இருந்தவர். கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளாக பொது வாழ்வில் இருக்கிறார். கலை மற்றும் கலாச்சாரத்துறை சேர்ந்த சன்ஸ்கிருதி என்ற அமைப்புடைய இயக்குனராக இருக்கிறார். கேபி காமர்ஸ் கல்லூரி, சூரத்தில் இருக்கக்கூடிய கேபி காமர்ஸ் கல்லூரியில் பிகாம் முடித்தவர். 60 வயது நிறைந்த குஜராத் மாநிலம் சூரத் பகுதியைச் சேர்ந்த திருமதி दर्शना विक्रम जरदोश। जबकि ऐसे राज्य मंत्री के रूप में अपने कर्तव्यों के सम्यक निर्वहन के लिए ऐसा करना अपेक्षित हो मैं प्रत्यक्ष अथवा अप्रत्यक्ष रूप से संसूचित या प्रकट नहीं करूंगी। அடுத்ததாக பதவியேற்க அழைக்கப்பட்டிருப்பவர் திருமதி மீனாட்சி லேக்கி, மக்களவை உறுப்பினர், புதுடில்லியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர். 2வது முறை பாராளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர். தொலைக்காட்சி விவாதங்களில், ஆங்கில தொலைக்காட்சி விவாதங்களில் நிறைய அவரை பார்த்திருக்கலாம். டில்லி மாநகராட்சி உறுப்பினராகவும் இருந்தவர். உச்சநீதிமன்ற வழக்கறிஞராக பணிபுரிந்தவர். சமூக ஆர்வலர். டெல்லி பல்கலைக்கழகத்திலிருந்து சட்டம் முடித்திருக்கிறார். 54 வயது, டில்லியைச் சேர்ந்த மீனாட்சி லேக்கி பதவியேற்கிறார். अनुराग या द्वेष के बिना सभी प्रकार के लोगों के प्रति संविधान और विधि के अनुसार न्याय करूंगी। मैं मीनाक्षी लेखी ईश्वर की शपथ लेती हूँ कि जो विषय संघ के राज्य मंत्री के रूप में मेरे विचार के लिए लाया जाएगा अथवा मुझे ज्ञात होगा उसे किसी व्यक्ति या व्यक्तियों को तब के सिवाय जबकि ऐसे राज्य मंत्री के रूप में अपने कर्तव्यों के सम्यक निर्वहन के लिए ऐसा करना अपेक्षित हो मैं प्रत्यक्ष अथवा अप्रत्यक्ष रूप से संसूचित या प्रकट नहीं करूंगी। अन्नपूर्णा देवी, மக்களவை உறுப்பினர், ஜார்க்கண்ட் மாநிலம் கொடர்மா பகுதியைச் சேர்ந்தவர். முதல் முறை எம்பியாக இருக்கிறார். முதல் முறையே அமைச்சராகிவிட்டார். இதற்கு முன்னால் ஜார்க்கண்ட் மற்றும் பீகாரில்
பிரிக்கப்படுவதற்கு முன்னால் இருந்த பீகார் மற்றும் ஜார்க்கண்டில் 4 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறார். ஜார்க்கண்ட் மாநில அரசில் கேபினட் அமைச்சராக பணிபுரிந்து நீர்வளத்துறை, பெண்கள், குழந்தைகள் மேம்பாடு போன்ற துறைகள் எல்லாம் கவனித்திருக்கிறார். பீகார் மாநில அமைச்சரவையில் 30 வயதில் புவியியல் துறை அமைச்சராக பணிபுரிந்திருக்கிறார். தற்போது ஜார்க்கண்ட் மாநிலத்தைச் சேர்ந்த வடக்கு சோட்நாக்பூர் பகுதியிலிருந்து வந்திருக்கக்கூடிய 51 வயது நிறைந்த திருமதி அன்பூர்ணா தேவி. तब के सिवाय जबकि ऐसे राज्य मंत्री के रूप में अपने कर्तव्यों के सम्यक निर्वहन के लिए ऐसा करना अपेक्षित हो, मैं प्रत्यक्ष अथवा अप्रत्यक्ष रूप से संसूचित या प्रकट नहीं करूंगी. श्री ए नारायण स्वामी। அடுத்ததாக அமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டிருப்பவர் திரு நாராயணசுவாமி, மக்களவை உறுப்பினர், கர்நாடக மாநிலம் சித்ரதுர்க பகுதியைச் சேர்ந்தவர். முதல் முறை பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிறார். முதல் முறையே அமைச்சராகவும் மத்திய அமைச்சராகவும் ஆகியிருக்கிறார். இதற்கு முன்னால் கர்நாடக சட்டமன்றத்தில் 4 முறை எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர். கர்நாடக அமைச்சரவையில் கேபினட் அமைச்சராக இருந்தவர். கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளாக பொது வாழ்வில் இருக்கிறார். அரசு கலை கல்லூரி, பெங்களூரில் இருக்கக்கூடிய அரசு கலைக்கல்லூரியில் BA படித்திருக்கிறார். கர்நாடக மாநிலம் சித்ரதுர்க் பகுதியைச் சேர்ந்த 64 வயது திரு ஏ நாராயணசுவாமி. brought under my consideration or shall become known to me as a Minister of State for the Union, except as by the required for the due discharge of my duties as such Minister of State. அடுத்ததாக பதவியேற்பவர் திரு கௌஷல் கிஷோர். श्री कौशल किशोर। மோகன்லால்கஞ்ச், உத்தரப்பிரதேச மாநிலம் மோகன்லால்கஞ்ச் பகுதியைச் சேர்ந்த மக்களவை உறுப்பினர். 2வது முறையாக மக்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். இதற்கு முன்னால் உத்தரப்பிரதேச சட்டசபையில் எம்எல்ஏவாக இருந்திருக்கிறார். உத்தரப்பிரதேச மாநில அரசில் இணையமைச்சராக பதவி வகித்திருக்கிறார். கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளாக பொதுவாழ்வில் இருக்கிறார். காளிச்சரண் இன்டர் காலேஜில் BSc முடித்தவர். உத்தரப்பிரதேச மாநிலம் ஆவாத் பகுதியைச் சேர்ந்த 61 வயது கௌஷல் கிஷோர். अनुसार न्याय करूंगा। मैं कौशल किशोर ईश्वर की शपथ लेता हूं कि जो विषय संघ के राज्य मंत्री के रूप में मेरे विचार के लिए लाया जाएगा अथवा मुझे ज्ञात होगा, उसे किसी व्यक्ति या व्यक्तियों को तब के सिवाय जबकि ऐसे राज्य मंत्री के रूप में अपने कर्तव्यों के सम्यक निर्वहन के लिए ऐसा करना अपेक्षित हो, मैं प्रत्यक्ष अथवा अप्रत्यक्ष रूप से संसूचित या प्रकट नहीं करूंगा।
தற்போது பதவியேற்க அழைக்கப்பட்டிருப்பவர் திரு அஜய் பட், மக்களவை உறுப்பினர், உத்தரகண்ட் மாநிலம் நைனிடால் உத்தம் சிங் நகர் மக்களவையிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். முதல் முறையாக மக்களவை உறுப்பினராக ஆயிருக்கிறார். இதற்கு முன்னால் உத்தரப்பிரதேசம் மற்றும் உத்தரகண்ட் சட்டமன்றங்களில் 3 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர். சுகாதாரம், பேரிடர் மேலாண்மை போன்ற துறைகளுடைய கேபினட் அமைச்சராக உத்தரகண்ட் அமைச்சரவையில் பதவி வகித்தவர். 25 ஆண்டுகளாக பொதுவாழ்வில் இருக்கிறார். ராணிகேட் பகுதியில் வழக்கறிஞராக பணிபுரிந்திருக்கிறார். குமானூன் பல்கலைக்கழகத்தில் சட்டம் முடித்தவர். உத்தரகண்ட் மாநிலம் அல்மோரா பகுதியைச் சேர்ந்த 60 வயது திரு அஜய் भट्ट। मेरे विचार के लिए लाया जाएगा अथवा मुझे ज्ञात होगा उसे किसी व्यक्ति या व्यक्तियों को तब के सिवाय जबकि ऐसे राज्य मंत्री के रूप में अपने कर्तव्यों के सम्यक निर्वहन के लिए ऐसा करना अपेक्षित हो मैं प्रत्यक्ष अथवा अप्रत्यक्ष रूप से संसूचित या प्रकट नहीं करूंगा। அடுத்ததாக பதவியேற்க அழைக்கப்பட்டிருப்பவர் திரு பிஎல் வர்மா, மாநிலங்களவை உறுப்பினர், உத்தரப்பிரதேசத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். முதல் முறையாக மாநிலங்களவை உறுப்பினராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். 35 ஆண்டுகளாக பொதுவாழ்வில் இருக்கிறார். வாரணாசியில் இருக்கக்கூடிய சம்பூர்ணானந்த் சன்ஸ்கிரிட் பல்கலைக்கழகத்தின் MA முடித்தவர். உத்தரப்பிரதேச மாநிலம் ரோஹிலகண்ட் பகுதியைச் சேர்ந்த 59 வயது நிறைந்த திரு BL வர்மா. तथा मैं भय या पक्षपात, अनुराग या द्वेष के बिना सभी प्रकार के लोगों के प्रति संविधान और विधि के अनुसार न्याय करूंगा। मैं BL वर्मा ईश्वर की शपथ लेता हूं कि जो विषय संघ के राज्य मंत्री के रूप में मेरे विचार के लिए लाया जाएगा अथवा मुझे ज्ञात होगा उसे किसी व्यक्ति या व्यक्तियों को तब के सिवाय जबकि ऐसे राज्य मंत्री के रूप में अपने कर्तव्यों के सम्यक निर्वहन के लिए ऐसा करना अपेक्षित हो मैं प्रत्यक्ष अथवा अप्रत्यक्ष रूप से संसूचित या प्रकट नहीं करूंगा। அடுத்ததாக அழைக்கப்பட்டிருப்பவர் திரு அஜய் குமார், மக்களவை உறுப்பினர், உத்தரப்பிரதேச மாநிலம் கேரி மக்களவை தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். 2வது முறையாக பாராளுமன்ற உறுப்பினர் ஆகியிருக்கிறார். இவர் உத்தரப்பிரதேச மாநில சட்டமன்ற உறுப்பினராகவும் கேரி பஞ்சாயத்து தலைவராகவும் இருந்திருக்கிறார். 30 ஆண்டுகளாக பொதுவாழ்வில் இருப்பவர். கான்பூர் பல்கலைக்கழகத்தில் BSc மற்றும் சட்ட பட்டம் பெற்றவர். உத்தரப்பிரதேச மாநிலம் ஆவாத் பகுதியைச் சேர்ந்த 60 வயது திரு அஜய் குமார். संविधान और विधि के अनुसार न्याय करूंगा। मैं अजय कुमार ईश्वर की शपथ लेता हूं कि जो विषय संघ के राज्य मंत्री के रूप में
मेरे विचार के लिए लाया जाएगा अथवा मुझे ज्ञात होगा उसे किसी व्यक्ति या व्यक्तियों को तब के सिवा जबकि ऐसे राज्य मंत्री के रूप में अपने कर्तव्यों के सम्यक निर्वहन के लिए ऐसा करना अपेक्षित हो मैं प्रत्यक्ष अथवा अप्रत्यक्ष रूप से संसूचित या प्रकट नहीं करूँगा। श्री चौहान देवू सिंह। கொண்டிருப்பவர் திரு சௌஹான் தேவுனிஷ் சௌஹான் தேவ்சிங் மக்களவை உறுப்பினர், குஜராத் மாநிலம் கேடா பகுதியைச் சேர்ந்தவர். 2 முறை பாராளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். ஏற்கனவே குஜராத் சட்டமன்றத்தில் 2 முறை சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர். முழு நேர அரசியல்வாதியாக மாறுவதற்கு முன்னால் ஆல் இந்தியா ரேடியோவில், அகில இந்திய ஆல் இந்திய வானொலியில் இன்ஜினியராக பணிபுரிந்தவர். எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் டிப்ளமோ படித்திருக்கிறார். போர்பந்தரில் இருக்கக்கூடிய பாலிடெக்னிக்கில் குஜராத் மாநிலம் கேடா பகுதியைச் சேர்ந்த 56 வயது நிறைந்த திரு சௌஹான் தேவ்சிங் उसे किसी व्यक्ति या व्यक्तियों को तब के सिवाय जबकि ऐसे राज्य मंत्री के रूप में अपने कर्तव्यों के सम्यक निर्वहन के लिए ऐसा करना अपेक्षित हो मैं प्रत्यक्ष अथवा अप्रत्यक्ष रूप से संसूचित या प्रकट नहीं करूंगा। श्री भगवंत खुबा। அடுத்ததாக பதவியேற்க அழைக்கப்பட்டிருப்பவர் திரு பகவந்த் கூபா, மக்களவை உறுப்பினர், கர்நாடகா மாநிலம் பிதர் பகுதியைச் சேர்ந்தவர். 2வது முறை மக்களவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். ஸ்ரீ சித்தகங்கா இன்ஸ்டியூட்ல, தும்கூர்ல இருக்கக்கூடிய ஸ்ரீ சித்தகங்கா இன்ஸ்டியூட்டில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பிடெக் முடித்தவர். நிறைய பேர் பீகார், உத்தரப்பிரதேசம், குஜராத், கர்நாடகா போன்ற மாநிலங்களிலிருந்து மத்திய அமைச்சர்களாக ஆவதை பார்க்கிறோம். குறிப்பாக உத்தரப்பிரதேசம், கர்நாடகா, குஜராத்துக்கு அதிகமான இலாக்காக்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பது தெரிகிறது. தற்போது பதவியேற்றுக் கொண்டிருப்பவர் கர்நாடக மாநிலம் பிதர் பகுதியைச் சேர்ந்த 54 வயது भगवंत खूबा। ईश्वर के शपथ लेता हूँ कि जो विषय संघ के राज्य मंत्री के रूप में मेरे विचार के लिए लाया जाएगा अथवा मुझे ज्ञात होगा उसे किसी व्यक्ति या व्यक्तियों को तब के सिवाय जबकि ऐसी राज्य मंत्री के रूप में अपने कर्तव्यों का सम्यक निर्वहन के लिए ऐसा करना अपेक्षित हो मैं प्रत्यक्ष अथवा अप्रत्यक्ष रूप से संसूचित या प्रकट नहीं करूंगा। வருபவர் திரு கபில் மோரேஸ்வர் பாட்டீல், மக்களவை உறுப்பினர்,
மகாராஷ்டிரா மாநிலம் பிவாண்டி தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர். 2 முறை மக்களவை உறுப்பினராக இருக்கிறார். 2வது முறையாக மக்களவை உறுப்பினராக தற்போது இருக்கிறார். भारत के संविधान के प्रति கீழிருந்து அரசியல் வந்தவர். கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளாக அரசியல் இருக்கிறார். ஒரு கிராம பஞ்சாயத்து தலைவர் பதவியிலிருந்து தீவே அஞ்சூர் பகுதியில் இருக்கக்கூடிய மாவட்ட பஞ்சாயத்து தலைவராக, கிராம பஞ்சாயத்து தலைவராக பல்வேறு பதவிகளை வகித்தவர். மும்பை பல்கலைக்கழகத்திலிருந்து BA பட்டம் பெற்றவர். மகாராஷ்டிரா மாநிலம் கொன்கன் பகுதியைச் சேர்ந்த 60 வயது நிறைந்த திரு கபில் மோரேஸ்வர் பாட்டீல். विषय संघ के राज्य मंत्री के रूप में मेरे विचार के लिए लाया जाएगा अथवा मुझे ज्ञात होगा, उसे किसी व्यक्ति या व्यक्तियों को तब के सिवाय जबकि ऐसे राज्य मंत्री के रूप में अपने कर्तव्य के सम्यक निर्वहन के लिए ऐसा करना अपेक्षित हो, मैं प्रत्यक्ष अथवा अप्रत्यक्ष रूप से संशोधित या प्रकट नहीं करूँगा। தற்போது பதவியேற்க வருபவர் திருமதி பிரதிமா பௌமிக். திரிபுரா மேற்கிலிருந்து மக்களவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர். முதல் முறை பாராளுமன்றத்திற்கு வந்திருக்கிறார். முதல் முறையே மத்திய அமைச்சராக ஆகியிருக்கிறார். எளிமையான குடும்பத்தை சேர்ந்தவர். விவசாயத்தை தொழிலாக கொண்டவர். திரிபுரா பல்கலைக்கழகம் மகளிர் கல்லூரியில் உயிரி அறிவியல் பட்டப்படிப்பு முடித்திருக்கிறார். திரிபுரா மாநிலம் அகர்தலா பகுதியைச் சேர்ந்த 52 வயது प्रतिमा भौमिक। सभी प्रकार के लोगों के प्रति संविधान और विधि के अनुसार न्याय करूंगी। मैं प्रतिमा भौमिक ईश्वर की शपथ लेती हूँ कि मैं जो विषय संघ के राज्य मंत्री के रूप में मेरे विचार के लिए लाया जाएगा अथवा मुझे ज्ञात होगा, उसे किसी व्यक्ति या व्यक्तियों को तब के सिवाय जबकि ऐसे राज्य मंत्री के रूप में अपने कर्तव्यों का सम्यक निर्वहन के लिए ऐसा करना अपेक्षित हो, मैं प्रत्यक्ष अथवा अप्रत्यक्ष रूप से संसूचित या प्रकट नहीं करूंगी। அடுத்ததாக தற்போது பதவியேற்க வந்திருப்பவர் டாக்டர் சுபாஷ் சர்க்கார், மக்களவை உறுப்பினர், மேற்கு வங்க மாநிலம் பங்குரா மக்களவை தொகுதியைச் சேர்ந்தவர். முதல் முறையாக மக்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். முதல் முறையாக அமைச்சராகவும் ஆகிவிட்டார். இவர் ஒரு மருத்துவர், MBBS முடித்தவர், எய்ம்ஸ் கல்யாணி பணிபுரிந்தவர். அங்கே சமூக சேவரும் கூட. சின்ன வயதிலிருந்தே, இளம் வயதிலிருந்தே அரசியலில் இருக்கிறார். கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளாக பொது வாழ்வில் இருக்கிறார். ராமகிருஷ்ணா மிஷனோடு நிறைய தொடர்பு கொண்டவர். இவர் MBBS முடித்தது கல்கத்தா பல்கலைக்கழகத்தில். இது தவிர அல்ட்ராசோனோகிராஃபி அண்ட் இன்ஃபெர்டிலிட்டி அதில் சிறப்பு சான்றிதழ் படிப்பை முடித்திருக்கிறார். மேற்கு வங்க மாநிலம் மேதினிப்பூர் பகுதியைச் சேர்ந்த 67 வயது திரு சுபாஷ் சர்க்கார். मैं डॉक्टर सुभाष सरकार ईश्वर की शपथ लेता हूं कि जो विषय संघ के राज्य मंत्री के रूप में मेरे विचार के लिए लाया जाएगा अथवा मुझे ज्ञात होगा, उसे किसी व्यक्ति या व्यक्तियों को तब के सिवाय जबकि ऐसे राज्य मंत्री के रूप में अपने कर्तव्यों के सम्यक निर्वहन के लिए ऐसा करना अपेक्षित हो, मैं प्रत्यक्ष अथवा अप्रत्यक्ष रूप में संसूचित या प्रकट नहीं करूंगा।
தற்போது பதவியேற்க வருபவர் டாக்டர் பாகவத் கிருஷ்ணராவ் காரத். மாநிலங்களவை உறுப்பினர், மகாராஷ்டிரா மாநிலத்தை சேர்ந்தவர். முதல் முறையாக பாராளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். முதல் முறையிலேயே மத்திய இணையமைச்சராகவும் பதவியேற்கிறார். இவர் நிறைய காலங்களில் பொது வாழ்வில் இருந்திருக்கிறார். அவுரங்காபாத்துடைய மேயராகவும் பணிபுரிந்திருக்கிறார். மராத்வாடா சட்ட மேம்பாட்டு கழகத்துடைய தலைவராக இருந்திருக்கிறார். மருத்துவர். தானே டாக்டர் காரத் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் என்ற பெயரில் ஒரு மருத்துவமனையை நடத்தி கொண்டிருக்கிறார். எம்பிபிஎஸ், எம்எஸ், எம்சிஹெச், எஃப்சிபிஎஸ் என்று மருத்துவம் சார்ந்த நிறைய படிப்புகளை படித்தவர். டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் மராத்வாடா பல்கலைக்கழகத்திலிருந்து மற்றும் மும்பை பல்கலைக்கழகத்திலிருந்து சான்றிதழ்களை பெற்றிருக்கிறார். மகாராஷ்டிரா மாநிலம் மராத்வாடா பகுதியைச் சேர்ந்த 64 வயது டாக்டர் பாகவத் கிருஷ்ணராவ் காரத். जो विषय संघ के राज्य मंत्री के रूप में मेरे विचार के लिए लाया जाएगा अथवा मुझे ज्ञात होगा, उसे किसी व्यक्ति या व्यक्तियों को तब के सिवाय जबकि ऐसे राज्य मंत्री के रूप में अपने कर्तव्यों के समय निर्वहन के लिए ऐसा करना अपेक्षित हो, मैं प्रत्यक्ष अथवा अप्रत्यक्ष रूप से संसूचित या प्रकट नहीं करूंगा. தற்போது பதவியேற்க வருபவர் திரு ராஜ்குமார் ரஞ்சன் சிங், மக்களவை உறுப்பினர். மணிப்பூர் மாநிலம் இன்னர் மணிப்பூர் மக்களவை தொகுதியிலிருந்து முதல் முறையாக பாராளுமன்றத்துக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். முதல் முறையிலேயே இணையமைச்சராகவும் பதவியேற்கிறார். கிட்டத்தட்ட 40 ஆண்டு கால அனுபவம் கொண்டவர். புவியியல் துறை பேராசிரியர். காலேஜ் டெவலப்மெண்ட் கவுன்சில், மணிப்பூர் பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய கல்லூரி மேம்பாட்டு கவுன்சிலினுடைய ஜியாகிரபி புவியியல் துறை பேராசிரியராக இருந்தவர். எம்ஏ முடித்தவர், முனைவர் பட்டம் முடித்தவர் கவுஹாத்தி பல்கலைக்கழகத்தில். மணிப்பூர் மாநிலம் இம்பால் பகுதியைச் சேர்ந்த 68 வயது திரு ராஜ்குமார் ரஞ்சன் சிங். Of people in accordance with the constitutions and the law without fear and favor, affection or ill will. I, Dr. Rajkumar Ranjan Singh, do swear in the name of God that I will not directly or indirectly communicate or reveal to any persons or persons any matter which shall be brought under my considerations or shall become known to me as a Minister of State for the Union, except as may be required for the due discharge of my duty as such Minister of State. மணிப்பூர், மேற்கு வங்கம், இமாச்சல பிரதேசம் என்று பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் அமைச்சர்கள் மற்றும் இணையமைச்சர்கள் பதவியேற்பதை பார்க்கிறோம். தற்போது பதவியேற்க வருபவர் திருமதி பாரதி பிரவீன் பவார். திந்தோரி மக்களவை தொகுதி மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருக்கிறது. அதிலிருந்து முதல் முறையாக மக்களவைக்கு எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். முதல் முறையிலேயே இந்த நாட்டுடைய மத்திய அமைச்சராக பணிபுரியும் வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. நாசிக் மாவட்ட பஞ்சாயத்தில் உறுப்பினராக இருந்தவர். அங்கு தூய்மையான குடிநீர் மற்றும்
ஊட்டச்சத்தில் கூடுதலான கவனம் செலுத்தி நிறைய பணிகளை மேற்கொண்டிருக்கிறார். இயல்பில் ஒரு மருத்துவர். தனது எம்பிபிஎஸ் பட்டத்தை NDMVPS மருத்துவக் கல்லூரி, நாசிக்கில் இருக்கக்கூடிய மருத்துவக் கல்லூரியிலிருந்து சர்ஜரிக்கான பட்டத்தை, எம்பிபிஎஸ் பட்டத்தை பெற்றிருக்கிறார். மகாராஷ்டிரா மாநிலம் கந்தேஸ் பகுதியைச் சேர்ந்த 42 வயது டாக்டர் பாரதி பிரவீன் பவார். कि जो विषय संघ के राज्य मंत्री के रूप में मेरे विचार के लिए लाया जाएगा अथवा मुझे ज्ञात होगा, उसे किसी व्यक्ति या व्यक्तियों को तब के सिवाय जबकि ऐसे राज्य मंत्री के रूप में अपने कर्तव्यों के सम्यक निर्वहन के लिए ऐसा करना अपेक्षित हो, मैं प्रत्यक्ष अथवा अप्रत्यक्ष रूप से संसूचित या प्रकट नहीं करूंगी. श्री विश्वेश्वर टुडू। விஸ்வேஸ்வர் டுடு ஒடிசா மாநிலம் மயூர்பஞ்ச் பகுதியிலிருந்து முதல் முறையாக மக்களவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். முதல் முறையிலேயே மத்திய இணையமைச்சராகவும் பதவியேற்றிருக்கிறார். ஒடிசா மாநிலம் கட்டாக் பகுதியைச் சேர்ந்தவர். அரசியலுக்கு வருவதற்கு முன்னால் நீர்வள மேம்பாட்டுத்துறை, ஒடிசா மாநிலத்தினுடைய நீர்வள மேம்பாட்டுத்துறையுடைய மூத்த இன்ஜினியராக, சீனியர் இன்ஜினியராக பணிபுரிந்திருக்கிறார். எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்கில் டிப்ளமோ முடித்திருக்கிறார் ரூர்கேலாவில். ஒடிசா மாநிலம் மயூர்பஞ்ச் பகுதியைச் சேர்ந்த 56 வயது விஸ்வேஸ்வர் டுடு. I, Shri Vishweshwar Tudu, do swear in the name of God that I will not directly or indirectly communicate or reveal to any person or persons any matter which shall be brought under my consideration or shall become known to me as a Minister of State for the Union, except as may be required for the due discharge of my duties as such Minister of State. தற்போது பதவியேற்க வருபவர் திரு சாந்தனு தாக்கூர். மேற்கு வங்க மாநிலம் பாங்கோங் பகுதியிலிருந்து முதல் முறை பாராளுமன்ற உறுப்பினராக ஆகியிருக்கிறார். முதல் முறையிலேயே மத்திய இணையமைச்சராகவும் ஆகிறார். இவர் மேற்கு வங்க மாநிலத்தில் இருக்கக்கூடிய மச்சுவா என்று அழைக்கப்படக்கூடிய சமுதாயத்தை சேர்ந்தவர். நம் ஊரில் மீனவர்கள் என்று அழைப்பவர்களைத்தான் அங்கே மச்சுவா என்று சொல்கிறார்கள். தற்போது சமீபத்தில் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் இந்த சமூகத்தை மையப்படுத்தி நிறைய வாத பிரதிவாதங்கள் நடந்தது. பாஜக இந்த சமூகத்தை குறிவைத்து தன்னுடைய அரசியலை நகர்த்தியது. இவர்கள் தொடர்ந்து மேற்கு வங்க மாநிலத்தில் புறக்கணிக்கப்பட்டதாக புகார் எழுந்தது. அந்த புறக்கணிப்புக்கு சமன் செய்யும் விதமாக பாஜக தரப்பிலிருந்து முக்கியத்துவம் கொடுப்பதற்கான முயற்சியாக மச்சுவா சமுதாயத்தைச் சேர்ந்த சாந்தனு தாக்கூருக்கு மத்திய இணையமைச்சர் பதவியும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இவர் கர்நாடகா மாநில திறந்த வெளி பல்கலைக்கழகத்திலிருந்து ஹாஸ்பிட்டாலிட்டி மேனேஜ்மெண்ட் டிப்ளமோ முடித்திருக்கிறார். BA இங்கிலீஷ் படித்திருக்கிறார். மேற்கு வங்க மாநிலம் பிரசிடென்சி பகுதியைச் சேர்ந்த 38 வயதே ஆன திரு சாந்தனு தாக்கூர்.
Minister of State for the Union except as may be required for the due discharge of my duties as such Minister of State. தற்போது பதவியேற்க வருபவர் திரு முஞ்சப்பரா மகேந்திரபாய். குஜராத் மாநிலம் சுரேந்திர நகர் மக்களவை உறுப்பினர், முதல் முறையாக பாராளுமன்றத்திற்கு வந்திருக்கிறார். இதற்கு முன்பு கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளாக இதய நோய் நிபுணராகவும் மருத்துவ பேராசிரியராகவும் குஜராத்தில் பணிபுரிந்திருக்கிறார். ஒரு சமூக ஆர்வலர். நம்மூரில் 5 ரூபாய் மருத்துவர், 10 ரூபாய் மருத்துவர் என்று அழைக்கப்படுவது போல குஜராத்தில் இவர் 2 ரூபாய் மருத்துவர் என்று பிரபலமாக அறியப்பட்டவர். நிறைய இலவச முகாம்களை நடத்தி கிட்டத்தட்ட 8 லட்சம் நோயாளிகளுக்கு சிகிச்சை அளித்திருக்கிறார். குஜராத் பல்கலைக்கழகத்தில் MD பட்டம் முடித்தவர். குஜராத் மாநிலம் சுரேந்திர நகர் பகுதியைச் சேர்ந்த 52 வயது டாக்டர் मुंजपरा महेंद्र भाई. ईश्वर की शपथ लेता हूं कि जो विषय संघ के राज्य मंत्री के रूप में मेरे विचार के लिए लाया जाएगा अथवा मुझे ज्ञात होगा उसे किसी व्यक्ति या व्यक्तियों को तब के सिवाय जबकि ऐसे राज्य मंत्री के रूप में अपने कर्तव्यों के सम्यक निर्वहन के लिए ऐसा करना अपेक्षित हो, मैं प्रत्यक्ष या अथवा अप्रत्यक्ष रूप से संसूचित या प्रकट नहीं करूंगा. தற்போது பதவியேற்க வருபவர் திரு ஜான் பர்லா. மேற்கு வங்க மாநிலம் அலிபூர் துவார்ஸ் மக்களவை தொகுதியைச் சேர்ந்த உறுப்பினர், முதல் முறையாக பாராளுமன்றத்திற்கு வந்திருக்கிறார். இவர் தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்காக கடுமையான போராட்டங்களை கிட்டத்தட்ட அஸ்ஸாம் மாநிலத்தில் 20 ஆண்டுகளுக்கும் மேலாக மேற்கொண்டவர். அஸ்ஸாம் மற்றும் வடக்கு வங்க பகுதியில் நிறைய போராட்டங்களை நடத்தியிருக்கிறார். ஒரு எளிமையான பின்னணியை கொண்டவர். தன்னுடைய வாழ்வில் 14 வயதில் தேயிலை தோட்ட தொழிலாளராக தன்னுடைய வாழ்க்கையை துவக்கியவர். மேற்கு வங்க மாநிலம் ஜல்பைகுரி பகுதியைச் சேர்ந்த 45 வயது ஜான் பர்லா. निषेध के बिना सभी प्रकार के लोगों के प्रति संविधान और विधि के अनुसार न्याय करूंगा. मैं जॉन बर्ला ईश्वर की शपथ लेता हूं कि जो विशेष संघ के राज्य मंत्री के रूप में मेरे विचार के लिए लाया जाएगा अथवा मुझे ज्ञात होगा उसे किसी व्यक्ति या व्यक्तियों को तब के सिवाय जबकि ऐसा राज्य मंत्री के रूप में अपने कर्तव्य के सम्यक निर्वहन के लिए ऐसा करना अपेक्षित हो, मैं प्रत्यक्ष अथवा अप्रत्यक्ष रूप से संसूचित या प्रकट नहीं करूंगा.
உங்களுக்கு நன்கு அறிமுகமான தமிழ்நாடு பாஜகவுடைய மாநில தலைவராக இருந்த திரு எல் முருகன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் 15 ஆண்டுகளுக்கு மேலாக வழக்கறிஞராக இருந்தார். தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணையத்துடைய பட்டியலினத்தோர் ஆணையத்துடைய துணைத் தலைவராக 2017 2020 வரை இருந்திருக்கிறார். முனைவர் பட்டம் பெற்றவர். தமிழ்நாட்டில் கொங்கு மண்டலத்தை சேர்ந்த 44 வயதே ஆன திரு எல் முருகன். or favor, affection or ill will. I, Dr. L. Murugan, do swear in the name of God that I will not directly or indirectly communicate or reveal to any person or persons any matter which shall be brought under my consideration or shall become known to me as a Minister of State for the Union, except as may be required for the due discharge of my duties as such Minister of State. திரு எல் முருகன் அவர்கள் பதவியேற்கக்கூடிய நேரலை காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். கிட்டத்தட்ட 43 பேர் புதிய அமைச்சர்களாக பதவியேற்றிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட ஒரு 7 பேர் ஏற்கனவே இணை அமைச்சர்களாக இருந்தவர்கள் கேபினட் அமைச்சர்களாக பதவி பெற்றிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 12 பேர் அமைச்சர்களாக இருந்தவர்கள் மூத்த அமைச்சர்கள் கூட பதவியில் இருக்கிறார்கள். இது தொடர்பான தனது கருத்தை தெரிவிப்பதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு மாலன் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் திரு மாலன், இணைப்பில் வந்தமைக்கு மிக்க நன்றி. நம்ம இந்த அமைச்சரவையில் பார்க்கும்போது 2 விஷயங்கள் நம்மளால் சுலபமாக கவனிக்க முடிந்தது. ஒன்று, முதல் முறையாக பாராளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் மற்றும் இளைஞர்கள் மற்றும் திரிபுரா, சிக்கிம், அஸ்ஸாம், இது ஹிமாச்சல் பிரதேசம் இது போன்ற பகுதியில் வந்தவர்கள் இவர்களுக்கெல்லாம் கூட கொடுக்கப்படக்கூடிய பிரதிநிதித்துவம் பிரதமர் நரேந்திர மோடியுடைய எந்த திட்டத்தை வியூகத்தை காட்டுகிறது? இதுல முக்கியமா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, இதுல இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களிலிருந்தும் பிரதிநிதித்துவம் கொடுக்கும். அதாவது பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெறாத மாநிலங்களிலிருந்து கூட அதுக்கு பிரதிநிதித்துவம். இது ஒரு குறிப்பிடத்தகுந்த ஒரு. இரண்டாவது, அதிக எண்ணிக்கையில் ஓபிசிகள் இடம்பெற்றிருக்கக்கூடிய முதல் முறையாக அதிக எண்ணிக்கையில இதர பிற்பட்ட வகுப்பினர் இடம்பெற்றிருக்கக்கூடிய அமைச்சரை. அதே போல பெண்களுக்கு ஒரு முக்கியத்துவம். இதுல நீங்க பாத்தீங்கன்னா படித்தவர்களுடைய எண்ணிக்கை ஒரு கணிசமான ஒரு ராஜேஸ்வரன் எடுத்தீங்கன்னா அவர் ஹார்வர்ட்ல எம்பிஏ பண்ணவர். நம்ம முருகன் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவர் பிஹெச்டி பண்ணவர். அது மாதிரி ஒவ்வொரு இதுலையும் பெரும்பாலும் படித்தவர்கள், இளைஞர்கள், வந்திருக்கப்பட்ட வகுப்பினர் இது ஒரு அடுத்த தலைமுறையினுடைய குரலும் அவங்களுடைய பங்களிப்பும் நாட்டை வழிநடத்தி செல்வதில் இருக்க வேண்டும் என்பதை எதிர்பார்ப்பதற்கான ஒரு அடையாளமாகத்தான் இது. இல்லை, இதில் எந்தெந்த மாநிலங்கள் அப்படிங்கிறது கவனிக்க வேண்டிய விஷயமா, இல்லாட்டி வழக்கு இப்போ உத்தரப்பிரதேசம், குஜராத், கர்நாடகா இதிலெல்லாம் நிறைய இதுல 2 விதமான விஷயங்கள் இருக்கு. ஒண்ணு அரசியல் ரீதியாக செய்து கொள்ள வேண்டிய காரியங்கள், அதற்கு ஏற்ற போல அமைச்சரவை மாற்றி அமைச்சது. 2 நிர்வாக ரீதியாக தேவைப்படுற அந்த அடிப்படையில் மாற்றி அமைச்சது. இந்த 2 அம்சங்கள் இருக்கு. அதை 2மே இதுல நிறைவேற்றப்பட்டது. இதுல அடுத்த ஆண்டு உத்தரப்பிரதேசத்துல ஒரு தேர்தலை தெரிவிக்கிறோம். உத்தரப்பிரதேசத்துல அது ஒரு மிகப்பெரிய மாநிலம் என்பது மட்டுமல்ல, உத்தரப்பிரதேசத்துல பெறக்கூடிய வெற்றி அதற்கு அடுத்து வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் அடுத்த ஆண்டு 5 மாநிலங்களில் தேர்தல். அப்போ உத்தரப்பிரதேசத்துல வெற்றி பெற முடியாது என்கின்ற ஒரு கருத்தை உருவாக்குவதற்கான முயற்சிகள் நடந்தது. ஆனா அவங்க அண்மையில நடந்த இந்த மாவட்ட ஜில்லா பரிஷத் என்று சொல்லக்கூடிய அந்த அளவில் இருக்கக்கூடியது அவங்க கண்டிப்பாக வெற்றி பெற்ற அந்த கருத்து ஊடகங்களால
அப்படிங்கிறத வந்து நிரூபிச்சிருக்காங்க. பட் சட்டமன்ற தேர்தல் என்று வருகிற போது இன்னும் கடுமையான போட்டிகள் இருக்கும். அதனால வந்து உத்தரப்பிரதேசத்துக்கு ஒரு கணிசமான முக்கியத்துவம் அரசியல் ரீதியாக அது செய்து கொள்ளப்பட வேண்டியது. அடுத்து வந்து மராட்டியத்துல அரசியல் சூழ்நிலைகள் மாறி வருகிறது. சிவசேனாவும் பிஜேபியும் எதிரெதிர ஒருவரோடு ஒருவர் சண்டையிட்டுக் கொண்டிருப்பதை போல இருந்த காட்சிகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாற தொடங்கி அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையும் மனதில் வைத்துக் கொண்டு மராட்டியத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்த வகையில ஒரு நாராயண் ராணே போன்றவங்க அவங்க. ஆனா கவனிக்கப்பட வேண்டியது வந்து பொதுவாக வடகிழக்கு மாநிலங்கள் புறக்கணிக்கப்படும். ஏன்னா அவங்களுக்கு வந்து பொலிட்டிக்கலா அரசியல் ரீதியாக அவங்களுக்கு வந்து ஒரு வழி கிடையாது. பொலிட்டிக்கல் கிளவுட்ங்கிற மாதிரி அது கிடையாது. ஏன்னா ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு எம்பி 2 எம்பி அவ்வளவுதான் அவங்களுக்கு. அது 543 பேர் இருக்கக்கூடிய அவையில வந்து அது கடல்ல கிடைத்த அதுல வெற்றி பெறுவதால தோல்வி கிடையாதுனாலையும் வந்து பாராளுமன்றத்துக்குள்ள இருக்கக்கூடிய வலிமை மாறிவிட்டார். அதனால பெரும்பாலும் அவர்கள் வந்து புறக்கணிக்கப்பட்டு வந்திருக்கிறார்கள். ஆனா இந்த முறை வடகிழக்கு மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாநிலத்துக்கும் பிரதிநிதித்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படி கொடுக்கப்பட்டிருக்கிறவர்கள் யார் என்று பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அங்க அனுபவம் வாய்ந்தவர்களாக அரசியல்ல அதுல அனுபவம் வாய்ந்தவர்கள் அல்லது படித்தவர்கள் அல்லது மிக எளிய பின்னணியிலிருந்து ஒரு ட்ரைபல் கம்யூனிட்டியில வந்து உங்களுக்கு தெரியும் அவங்களுடைய வாழ்க்கையில மிக எளிய வாழ்க்கையில அந்த மாதிரி ஆட்களுக்கு அது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது மிக முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். பெருமளவுக்கு வந்து ஒரு மன நிறைவு கொடுக்கக்கூடிய இதுதான். இதுல வந்து கவனிக்கப்பட வேண்டியது என்னன்னா யாரெல்லாம் சிறப்பாக செயல்பட்டார்களோ அவர்களுக்கெல்லாம் வந்து குறிப்பாக அந்த துணை அமைச்சர்களாக இருந்தவர்கள் ஜூனியர் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் இருந்தாங்களே அவங்களெல்லாம் வந்து ப்ரொமோட் பண்ணப்பட்டிருக்காங்க. அவர்களுக்கெல்லாம் வந்து தனி நம்ம 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 ரெட்டி போல நம்ம அனுராக் தாக்கூர் போல இவங்கெல்லாம். ஆமா, அனுராக் தாக்கூர் போல. அனுராக் தாக்கூர் வந்து நீங்க அவருடைய அதாவது இந்த இதுல பாத்தீங்கன்னா நிறைய நிதி மசோதாக்கள் நாடாளுமன்றத்துல வந்து தாக்கல் செய்யப்பட்டு வந்திருக்கு. இந்த 2019 வந்ததுக்கு பிறகு அவங்க நிர்மலா சீதாராமன் பொறுப்பேற்கும் போது பலவித மாற்றங்கள் அவங்க வந்து ஸ்ட்ரக்சரல் சேஞ்ச் என்று அதை நம்ம சொல்றோம். அந்த மாற்றங்களுக்கு தேவையான திட்டங்கள் வந்து இந்த நாடாளுமன்றத்துல தாக்கல் செய்யப்பட்டு அதை முன்மொழிந்து அதை டிபெண்ட் பண்ணி பேசக்கூடியவராக தற்போது இருக்காரு. அந்த மாதிரியான பெர்ஃபார்மன்ஸை பார்த்து அவர்களுக்கு இதுல மூத்த அமைச்சர்கள் இப்ப நம்ம வந்து செயல்படாதவர்களையும் பதவியிலிருந்து டிராப் பண்ணியிருக்காங்க. அதுதான் இப்போ கேட்கணும். இப்போ நம்ம வந்து நம்ம இணையமைச்சர்களுக்கெல்லாம் கேபினட் அமைச்சர்கள் கொடுத்துருக்காங்கிறத ஒரு ப்ரொமோஷன் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்ம பிரகாஷ் ஜவடேகர் மாதிரி அந்த மாதிரி ஒரு மூத்த அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத் மாதிரியான மூத்த அமைச்சர்கள் அவங்கள வந்து நான் பெர்ஃபார்மிங்னு சொல்கிறதா அல்லது காமராஜர் பிளான் மாதிரி கட்சி பண்ணின்னு சொல்கிறதா? அதாவது ரெண்டு இருக்கு. அதாவது இப்போ ஹெல்த் மினிஸ்ட்ரி வந்து முழுமையாக மாற்றி இது பார்த்தோம்னா ஒரு கோவிட் மாதிரி ஒரு பெருந்தொற்று இருக்கிற ஒரு காலகட்டத்தில் இந்த மாற்றம் வந்து ஏன் நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா எதிர்பார்த்த அளவிற்கான அந்த லெவலுக்கான பெர்ஃபார்மன்ஸ் இல்லை என்ற ஒரு காரணமாக அது பார்த்தோம். அதாவது இந்தியா தான் உலகத்திலேயே அதிக எண்ணிக்கையில தடுப்பூசி போட்டுக்கொண்ட நாடு. 30 கோடி பேருக்கு மேல வந்து தடுப்பூசி போடப்படும். ஆனால் அதே நேரத்துல இந்தியாவினுடைய மக்கள் தொகையோடு வைத்து பார்க்கிற போது அந்த ப்ரொபோர்ஷன் வச்சு பார்க்கிற போது அந்த வீதத்தை வச்சு பார்க்கிற போது அந்த பர்சன்டேஜ் வச்சு பார்க்கிற போது நாம் ஒன்றும் போக வேண்டிய தொலைவு நிறைய 130 கோடி மக்கள் இருக்கிற நாட்டில் 30 கோடி பேருக்கு தான் நம்ம வந்து போகிறோம். அப்படிங்கிற போது அது இன்னமும் விரைந்து செயல்பட்டு இருக்க வேண்டும் என்பதை போன்ற ஒரு தடுப்பூசி குறித்த பாலிசி வந்து குழப்பமாக. ஸோ திரு ஹர்ஷவர்தன் வந்து மாற்றப்பட்டது என்பது அவருடைய செயல்பாடு குறைவின் காரணமாக நினைக்கிறீங்களா?
திரு ஹர்ஷவர்தன் மாற்றப்பட்டது செயல்பாடு குறைவின் காரணமாக அப்படின்னு நினைக்கிறீங்க? எதிர்கட்சிகள் வந்து விமர்சனங்கள் செய்து வந்தன. நீங்க அதை கவனிச்சிருக்கலாம். அந்த விமர்சனங்களுக்கு பிறகு அரசு தன்னுடைய இதை மாற்றிக்கொண்டது, அந்த பாலிசியை வந்து மாற்றிக்கொண்டது. சுப்ரீம் கோர்ட் வந்து கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தியது. எதிர்கட்சிகள் வந்து வேக்சின் வந்து எல்லாருக்கும் இலவசமாக, ஏன்னா அவங்க வந்து முதல்ல வந்து மாநிலங்களுக்கு பொறுப்பு அப்படின்னாங்க, மாநிலங்கள் வாங்கி போடணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் நாங்களே அப்ப திரு ரமேஷ் பொக்ரியால் கல்வித்துறை அமைச்சர் அவருடைய செயல்பாடுக்கும் செயல்பாடு இன்மைதான். அந்த மாதிரி ஏதாவது ஒரு அண்டர் பெர்ஃபார்மிங் மினிஸ்டர்ஸ்னு எப்பவுமே இருப்பாங்க, எல்லா அரசுலையும் அந்த மாதிரி இருப்பாங்க. அவர் சில எதிர்பார்ப்புகளை வைத்திருந்திருக்கலாம். பிரதமர் வந்து சில டார்கெட்ஸையோ சில எதிர்பார்ப்புகளையோ வந்து வைத்திருந்திருக்கலாம். அதை அவங்க அந்த உயரத்தை இவங்க தொட முடியாம போயிருக்கலாம். அதான் இவங்க செயல்படலன்னு சொல்ல முடியாது. செயல்பட்டது போதுமான அளவுக்கு இல்லை என்று அவர் நினைத்திருக்கலாம். அதனால வந்து மாற்றங்கள் செய்திருக்கலாம் என்று சோ இப்ப நம்ம வந்து அப்ப மாற்றப்பட்ட பயன்படுத்திக் கொள்வதற்காக மாற்றப்பட்ட அமைச்சர்கள் எல்லாருமே நீக்கப்பட்ட அமைச்சர்கள் புரிந்து கொள்றதா, அல்லது வந்து கட்சிக்காக அனுப்பப்பட்ட அமைச்சர்கள் புரிந்து கொள்றதா? அது ரெண்டுமே இருக்கு. கட்சிக்காக அனுப்பப்படக்கூடிய அமைச்சர்கள் என்றும் இருக்கு. அதுல வந்து ஒரு சில அமைச்சர்கள் வந்து பெர்ஃபார்மன்ஸ் சம்பந்தப்பட்டதாகவும் முதல்ல இருக்கு. ரவிசங்கர் பிரசாத் பொறுத்த வரைக்கும் பெர்ஃபார்மன்ஸ் பற்றி ஒன்றும் இல்லை. அது சுப்ரீம் கோர்ட் சில வழக்குகள்ல வந்து விமர்சனம் செய்ததுங்கிறது தவிர, ஆனா அது வந்து அதை ஒரு குறையா சொல்ல முடியாது. சுப்ரீம் கோர்ட் இப்படிதான் நடந்து கொள்ள வேண்டும் என்று ஒரு அரசு வந்து தீர்மானிக்க முடியாது. அது வந்து சுப்ரீம் கோர்ட் எப்படி நடந்து கொள்ளணும் அவங்க சுப்ரீம் கோர்ட் தான் தீர்மானிக்க. அதனால அவரெல்லாம் வந்து இப்போ கட்சியை வலுப்படுத்துவதற்காக இப்போ வந்து யூபி எலெக்ஷன் ஒரு பெரிய சவாலாக இருக்கும் என்கின்ற ஒரு எதிர்பார்ப்பு வந்து இருக்கிறது. அதுக்காக கூட காரணமாக இருக்கலாம். சில பேர் கவர்னர்களாக நியமிக்கப்பட்டிருக்காங்க. அவரோட அதுக்காகவும் கூட சில பேரை வந்து தயார். இறுதியாக ஒரே கேள்வி உங்கள்கிட்ட. நம்ம மாநில தலைவர் பாஜகவுடைய தமிழ்நாடு மாநில தலைவர் திரு எல் முருகன் அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கார். அப்போ இது வந்து தமிழ்நாடுக்கு பிரதிநிதித்துவம் ஏற்கனவே 2 பேர் இருக்கிறாங்க. நமக்கு வந்து மத்திய நிதியமைச்சராக தமிழர் இருக்கிறார், அப்புறம் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சராக தமிழர் இருக்கிறார். அதை தாண்டி இன்னொரு 3வது தமிழருக்கு வாய்ப்பு. நமக்கு வந்து இங்கே வந்து ஒரு எம்பி கூட நம்ம இல்லாமல் போனால் கூட இங்கே வந்து அவங்க 3வதாக இன்னொரு தமிழருக்கான வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க. இது தமிழ்நாடு பாஜகவை மாற்றி அமைப்பதற்கான ஒரு முன்னோட்டமா, அல்லது தமிழ்நாடுக்கும் பிரதிநிதித்துவம் கிடைக்க வேண்டும் என்பதற்கான ஒரு முன்னோட்டமா? இல்ல, இது முருகனுடைய பணிகளை வந்து பாராட்டி கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். ஏன்னா நீங்க வந்து பார்க்க வேண்டியது என்னன்னு கேட்டீங்கன்னா, 20 ஆண்டு காலத்திற்கு பிறகு சட்டமன்றத்துக்குள்ள பிஜேபி நுழைந்திருக்கிறது. 4 எம்எல்ஏக்கள் என்கின்ற இதற்கு 4 எம்எல்ஏக்கள் பிஜேபி சட்டமன்றம் 20 ஆண்டு இடைவெளிக்கு பிறகு அதற்கு பின்னால இருக்கக்கூடியது வந்து முருகனுடைய கடுமையான உழைப்பு இருக்கிறது. मंत्रिमंडल में जो कि पहले அவரே கூட வெற்றி வாய்ப்பு ஒரு குறைந்த அளவு தான் இருக்கிறார். இப்போ பிஜேபிக்கு வந்து தமிழர்கள், நீங்க சொன்ன 2 பேரும் தமிழர்கள் என்பது சந்தேகம் இல்லை. ஆனா அவங்க தமிழ்நாட்டிலிருந்து தமிழ்நாட்டை பிரதிநிதித்துவம் செய்கிறார்கள் என்று வந்து சொல்லிவிட முடியாது. அவங்களுக்கு வந்து ஜெய்சங்கருக்கு வந்து தமிழ்நாட்டு அரசியல் என்பது அவருக்கு எவ்வளவு தூரம் இறங்கி கொண்டிருப்பாரு. நிர்மலாவுக்கு தமிழ்நாட்டு அரசியல் நன்கு தெரியும். ஆனா வந்து அவங்களுடைய திறமையின் காரணமாக அவங்களுக்கு வந்து அந்த வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. அவங்க வந்து கர்நாடகால இருந்து அவங்க தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறதுனால கர்நாடகமும் அந்த இதுக்கு உரிமை கொண்டாங்க. முருகனை பொறுத்தவரையில அவர் வந்து பாத்தீங்கன்னா பிஜேபியினுடைய தலைமை வந்து தமிழ்நாட்டிற்கு ஒரு புதிய தலைமுறை தலைவர்களை வளர்த்தெடுக்க வேண்டும் என்கின்ற முறையில் அது செயல்படுது. முருகன் வந்து முதல்ல தலித் கமிஷனுடைய துணைத்தலைவர், தேசிய துணைத் தலைவராக இருந்தார். அதற்கு பிறகு மாநில தலைவராக அவர் மாநில தலைவராக வந்தபோதே அது பல பேருக்கு ஒரு சர்ப்ரைஸாக இருந்தது. அதற்கு பிறகு இப்போ வந்து அமைச்சராக ஆகியிருக்காங்க. அந்த இதை பார்க்கிற போது ஒரு செகண்ட் ஜெனரேஷன் ஆஃப் லீடர்ஸ் வந்து உருவாக்க வேண்டும் என்கின்ற அதுல வந்து பிஜேபி தலைமை ரொம்ப கீனா இருக்குது என்பதை வந்து புரிந்து கொள்ள முடியாது. அப்புறம் பிஜேபி தலைமை இன்னொரு
இன்னொரு விஷயமும் அது செய்து கொண்டு வந்திருக்கிறது. தமிழ்நாடு மாதிரியான ஒரு சவாலான மாநிலங்கள்ல தலைமை பொறுப்பு, கட்சிக்கு தலைமை பொறுப்பு ஏற்று நடத்துவர்கள் திறம்பட செயல்பட்டார்கள் என்றால் அவர்களுடைய தேர்தலில் வெற்றி பெற்றாலும் சரி தோற்றாலும் சரி அவர்களை உரிய மரியாதை அங்கீகாரம் கொடுப்பது என்கின்ற ஒரு டாக்டர் தமிழிசைக்கு ஆளுநர் பதவி கொடுத்ததும் திரு முருகனுக்கு மத்திய அமைச்சர் பதவி கொடுத்ததும் அந்த வகையில் சேர்ந்தது. ஆமா. அதனால தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தொண்டர்கள், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இரண்டாம் நிலை தலைவர்கள் சோர்வடைய வேண்டியதில்லை. நீங்க நல்லா வேலை செய்தாலும், நீங்க ஒருவேளை தேர்தலில் வெற்றி பெற முடியாமல் போனாலும் உங்களுக்கான உரிய அங்கீகாரத்தை தலைமை கொடுக்கும் என்கின்ற ஒரு அஷூரன்ஸ் மாதிரியாக தான் இதை நம்ம. நன்றி திரு மாலன். இணைப்பில் உங்களுடைய கருத்தையும் உங்களுடைய நேரத்தையும் பகிர்ந்தது மிக்க நன்றி. நண்பர்களே, திரு மாலன் மூத்த பத்திரிகையாளர். அவர் தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார். இது பாஜகவுடைய இந்த மூல மிக முக்கியமான பல விஷயங்கள் இருக்கின்றன. குறிப்பாக யார் அதிகமாக பெர்ஃபார்ம் பண்ணுகிறார்களோ, யார் சிறப்பாக செயல்படுகிறார்களோ அவர்களுக்கு பாராட்டு பத்திரமாக ஒரு அடுத்த பதவி ஒன்று கிடைக்கும். குறிப்பாக மத்திய அமைச்சர் பதவி திரு எல் முருகன் அவர்களுக்கு தற்போது வழங்கப்பட்டிருப்பது போல, டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுக்கு ஆளுநர் பதவி வழங்கப்பட்டது போல சிறப்பாக செயல்படக்கூடியவர்களுக்கு ஒரு பதவியும் காத்திருக்கும் அப்படிங்கிறத இந்த அமைச்சரை மாற்றிலிருந்து கருத்தாக எடுக்கலாம்னு சொல்லி சொல்கிறாங்க. நிறைய முக்கியமான விஷயங்களில் பட்டியலின பாலிடிக்ஸ் அப்படின்னு இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. பட்டியலினத்தை சேர்ந்தவர்கள் புறக்கணிக்கப்படுவதாக தொடர்ந்து சொல்லப்பட்டு வந்த நிலையில் பாஜகவில் அந்த பிரிவை சேர்ந்தவர்களுக்கு மாநில தலைவர் பதவி வழங்கப்படுகிறது. அதே போல அந்த பிரிவை சேர்ந்தவருக்கு மத்திய அமைச்சர் பதவி வழங்கப்படுகிறது. பார்க்குற நிலையில் பாஜகவுடைய சட்டமன்ற உறுப்பினர் திருமதி வானதி ஸ்ரீனிவாசன் நம்முடைய இணைப்பில் இருக்கிறாங்க. வணக்கம் திருமதி வானதி, இணைப்பில் மிக்க நன்றி. பாருங்க, நீங்க எல்லாம் சேர்ந்து ஒன்னா போய் பிரதமரை பார்த்து வந்தீங்க. உங்க கூடவே டக்குன்னு மத்திய அமைச்சராக வந்துட்டார் பாருங்க. ஆமாங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாம் 4 நாளா எல்லாரும் ஒன்னாதான் எல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். நேற்றுக்கு ஒரு ஈவினிங் டெக்ஸ்டைல் மினிஸ்டர், பெட்ரோலியம் மினிஸ்டர் எல்லாம் பார்த்து பேசிட்டு வந்தோம். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கிறது என்னன்னா, தமிழ்நாட்டுல ஒரு பிரதிநிதித்துவத்தை கொடுத்திருக்காங்க. எம்பிஸ் நம்ம பிஜேபி சார்பில் எலெக்ஷன் ஆகலைன்னா கூட தமிழ்நாட்டுக்கு ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது வந்திருக்கு. அதே போல இந்த அமைச்சரவை விரிவாக்கத்தின் போது பாத்தீங்கன்னா பிஜேபி எவ்வளவு சிஸ்டமேட்டிக்கா ஒவ்வொரு சமுதாயம், ஒவ்வொரு பின்னணி, அதே போல ஜாகிரபிக்கலாம் புவியியல் ரீதியாக அந்த பிரதிநிதித்துவத்தை மிக மிக அழகாக வடிவமைத்து சென்றிருக்கிறார்கள். 2024 பாராளுமன்ற தேர்தலை ஒட்டி இதற்கான வேலைகளை துவங்குவதற்கான ஒரு ஆரம்ப கட்ட புள்ளியாகத்தான் நான் இந்த விரிவாக்கத்தை பார்க்கிறேன். ஸோ 2024 பாராளுமன்ற தேர்தலுக்கு தற்போதே பணி துவங்கிருச்சு பார்க்குறீங்க. திரும்ப பார்த்தா அவர் பட்டியலினத்தை சேர்ந்தவருக்கு ஒரு மத்திய அமைச்சர் பதவி, அதுவும் குறிப்பாக தமிழ்நாடு போன்ற அந்த பட்டியலின அரசியல் அப்படிங்கிற ரொம்ப முக்கியமாக இருக்கக்கூடிய பதவியில் கொடுக்கப்படுறது ரொம்ப முக்கியமான விஷயம். அது கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். அதே சமயம் திரும்பவும் கொங்கு மண்டலம் அப்படின்னு ஒரு பகுதியிலே போய் நின்றதோ அப்படின்னு இன்னொரு கேள்வியும் வராதா? நிச்சயமா இல்லைங்க. அப்படி பாத்தீங்கன்னா இதற்கு முன்பாக மத்திய அமைச்சராக இருந்தவர் தென் படைக்கோடி மாவட்டத்தினுடைய அமைச்சராக இருந்த திரு பொன் ராதாகிருஷ்ணன். அதே சமுதாயத்தை சார்ந்த திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் மாநில தலைவராகவும் பொறுப்பு வைத்தார். அதற்கு பின்பாக அவர் ஒரு மதிப்புமிக்க கவர்னர் பதவியை இந்த கட்சி வழங்கி இருக்கிறது. அதே போல நீங்க இந்த பட்டியலினத்தை சார்ந்தவர்களுடைய அரசியலையே பாருங்க. கொங்கு மண்டலத்தை சார்ந்த திரு முருகன் மத்திய அமைச்சராகிறார். அதே போல சென்னையை சார்ந்த திரு மா வெங்கடேசன் நம்மளுடைய தூய்மை பணியாளர் ஆணையத்தினுடைய தலைவராக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அதுவும் கிட்டத்தட்ட எம்ஓஎஸ் ரேங்க் அது வரக்கூடிய ஒரு முக்கியமான பதவி. அவரும் பட்டியலினத்தை சார்ந்தவர். அதனால இந்த காலையில கயிறு வாரிய தலைவராக முக்குளத்தூர் சமுதாயத்தை சார்ந்த திரு குப்புராம் அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார். ஆக பாஜக எல்லா பகுதிக்குமே முக்கியத்துவம் கொடுக்கின்ற ஒரு கட்சியாக இருக்கிறது அப்படிங்கறத தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாஜகவினுடைய தலைவர்களுடைய நியமனமே சொல்கிறது. ஸோ எல்லா சமூகமும் சரி, எல்லா பிரிவும் சரி, எல்லா பகுதியும் சரி ஈக்குவலாக நம்ம கொடுக்குறோம்னு சொல்கிறீங்க. இந்த 2024 தேர்தலுக்கு தயாராகிறான்னு சொல்லி அதற்கான முன்னேற்பாடுன்னு சொல்லும்போது மாநில தலைவராக திரு எல் முருகன் இருந்தார், தற்போது இல்லை. அப்போ அடுத்து மாநில தலைவராக ஓரிரு நாட்களில் அறிவிப்பு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதுவும் உங்கள் கொங்கு மண்டலத்துக்கு தானா? மாநில தலைவர் பொறுப்பு அப்படிங்கிறது மேல தேசிய தலைமையால முடிவு செய்யப்பட்டு அறிவிக்கப்படுவது. அதனால எந்த மண்டலம் வந்தாலும் சரி, இணைந்து பணியாற்றி தமிழகத்தில் கட்சியை ஒரு முக்கிய இடத்திற்கு கொண்டு செல்வது அப்படிங்கறதா எங்களுடைய குறிக்கோள். அதற்காக யாரை தலைவராக நியமித்தாலும் ஒருங்கிணைந்து பணியாற்றுவது தான் எங்களுடைய இலக்கு.
கட்சியை வந்து முன்னணி இடத்துக்கு கொண்டு வரது அப்படின்னு சொல்லிட்டீங்க. ஒரு கூட்டணியில் இருக்குமா இல்லையாங்கிற ஒரு குழப்பம் வந்துருச்சு. திரு KT ராகவன் வந்து உங்களால் எங்களுக்கு பிரச்சனைன்னு பதிலடி கொடுத்தாரு. திரு ஸ்ரீ சண்முகம் வந்து உங்களால் தான் தோத்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னார். இப்போ வந்து கூட்டணி வந்து 2024 வரைக்கும் வண்டி ஓடுமா, இல்லாட்டி புதிய கூட்டணிகள், புதிய சமன்பாடுகள்? இன்றைய தேதியில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்தில் தலைமை தாங்குகிறது. அது தொடர்ந்து கொண்டுதான் இருக்கு. கூட்டணியை பற்றி அறிவிப்பதற்கோ அது விலகுவதோ அல்லது புதிய கூட்டணி பற்றி அறிவிப்பது என்பது முழுக்க முழுக்க தேசிய தலைமை சார்ந்த ஒரு விஷயம். அதனால இங்க இருக்கக்கூடியவங்க தங்களுடைய கருத்துக்களை என்ன தெரிவித்திருந்தாலும் இன்றைய தேதியில் இந்த கூட்டணி பலமாக இருக்கிறது. எந்தவித ஒரு சிக்கலும் இல்லாமல், சிறு விரிசலும் இல்லாமல் இது நல்லபடியாக சென்று கொண்டிருக்கிறது. இறுதியாக ஒரே ஒரு கேள்வி. இப்போ மத்திய அமைச்சரை மாற்றத்தில் இளையவர்களுக்கு வழிவிடுவதற்கான சந்தர்ப்பமும் இருக்கிறது. நிறைய முதல் முறை பாராளுமன்ற உறுப்பினர்கள், நிறைய இளைஞர்கள், நிறைய படித்தவர்கள் சேர்க்கப்பட்டிருக்கிறார். மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த நிறைய பேர் சேர்க்கப்பட்டிருக்கிறார் என்பதெல்லாம் ஒரு புறம் இருக்க, திரு மாலன் போன்ற மூத்த பத்திரிகையாளர்கள் இதில் சரியாக செயல்படாதவர்களுடைய நீக்கப்பட்டதும் இருக்கிறது அப்படின்னு சொல்றார். அப்ப இது வந்து அமைச்சரை மாற்றமாக பார்ப்பதா, அமைச்சர்கள் நீக்கமாக பார்ப்பதா? அமைச்சரவை மாற்றம் அப்படின்னு வந்தாலே என்றைக்குமே ஒரு புதிய நபர்கள் வருவதும், முன்பாக இருந்த சீனியர் அமைச்சர்களோ அல்லது வயதின் காரணமோ அல்லது அவர்களுக்கு மற்ற பணிகள் வழங்கப்படுவதனுடைய அவசியமோ அவர்கள் மாற்றத்திற்கு உள்ளாக்கப்படுவதும் அப்படிங்கிறது வாடிக்கைதான். அதனால் அவர்களுடைய ரிப்போர்ட் கார்டு அப்படிங்கிற பேசிஸ்ல இதை எடுக்காம அவர்களுக்காக கட்சியினுடைய பணிகள் கொண்டிருக்கலாம் அல்லது அவர்களே விரும்பி ஒரு சில பணிகளை ஏற்றுக்கொள்வதாக விருப்பம் தெரிவித்திருக்கலாம். அதனால பல்வேறு காரணங்கள் அடிப்படையில் மாற்றம் தெரிவிக்கிறது. நன்றி திருமதி வானதி ஸ்ரீனிவாசன். இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து மிக்க நன்றி. திருமதி வானதி ஸ்ரீனிவாசன் பாஜகவுடைய சட்டமன்ற உறுப்பினர். அவர்கள் எல்லோருமே இணைந்து தான், அவர்கள் 4 சட்டமன்ற உறுப்பினர்களும் மாநில தலைவர் திரு எல் முருகனும் சேர்ந்து தான் அகில இந்திய அளவில் டெல்லியில் இருக்கக்கூடிய அமைச்சர் பெருமக்களை எல்லாம் நேரடியாக சந்தித்து வாழ்த்து பெற்றுக் கொண்டிருந்தார்கள். தமிழகத்துக்கு என்னென்ன திட்டங்கள் தேவை என்பது தொடர்பாக முக்கிய குறிப்பிட்ட துறை அமைச்சர்களை எல்லாம் சந்தித்து பேசிக் கொண்டிருந்தார்கள். அவர்களில் ஒருவராக இருந்த மாநில தலைவர் திரு எல் முருகன் அவர்கள் தற்போது மத்திய அமைச்சராகவே, இணையமைச்சராகவே நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய காட்சியை நாம் பார்க்கிறோம். இதில் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த செய்தி தொடர்பாளர் திரு அமெரிக்க நாராயணன் அவர்கள் நம்மோடு இணைப்பில் இருக்கார். வணக்கம் திரு அமெரிக்க நாராயணன். தற்போதைய மத்திய அமைச்சரவை மாற்றத்தில் தமிழகத்துடைய 3வது பிரதிநிதியாக திரு எல் முருகன் நியமிக்கப்பட்டிருக்கிறார். ஒரு தமிழராக உங்களுக்கு மகிழ்ச்சி தானே? எப்படி 3வது பிரதிநிதின்னு சொல்றீங்க? எனக்கு எல் முருகன் நியமித்ததை வரவேற்கிறேன். ஒரு தமிழர் அங்க இருக்கிறத வரவேற்கிறேன். ஒரு எஸ்சி அங்க இதுல இருக்கிற பிரதிநிதித்துவம் கொடுக்கறத வரவேற்கிறேன். பட் எப்படி 3வது தமிழர்னு எனக்கு கொஞ்சம் இது பண்ண முடியுமா? நான் தெரிந்த அளவுக்கு திருமதி நிர்மலா சீதாராமன் மத்திய நிதியமைச்சர், தமிழ்நாட்டில் பிறந்து வளர்ந்து படித்து எல்லாமே பண்ணி தமிழராக இருக்கக்கூடிய நிர்மலா சீதாராமன் நிதியமைச்சராக இருக்கிறார். தமிழராகவே இருக்கக்கூடிய வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் வந்து இன்னைக்கு உச்ச பதவியில் இருக்கார். உண்மையான ஒரிஜினலான தமிழராக இருக்கிறார். ஸோ 2 பேர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள், தமிழ்நாட்டை பூர்வீகமாக கொண்டவர்கள், தமிழ்நாட்டிலேயே இருந்தவர்கள். அது போக 3வதாக திரு எல் முருகன்கிறனால நான் ரொம்ப சந்தோஷம். எனக்கு தமிழகத்துல இவ்வளோ கொடுத்துருக்காங்கன்ற சந்தோஷம். இல்ல உங்களுக்கு நிர்மலா சீதாராமன் தமிழர்கள்ல சந்தேகம் இருக்குதா? அவங்க சொல்லிக்கிறாங்களா இல்ல இது எனக்கு தெரியல. நிர்மலா சீதாராமன் முயற்சி பண்றாங்க. இவர் ஜெய்சங்கர் அவர் மாதிரி சொல்லி பார்த்தது இல்ல. பட் ஐ எம் ஹாப்பி. ஆனஸ்ட்லி ஒரு 3வது தமிழர்கள் நீங்க சொன்னதை வரவேற்கிறேன். ஒரு எஸ்சிக்கு பிரதிநிதித்துவம் கொடுத்த வரைக்கும். ஆனா மோடி அவர்கள் தன்னுடைய இயலாமையை இந்த மினிஸ்ட்ரியில காட்டியிருக்கான்றதுதான் என்னுடைய பார்வை. இயலாமை எங்கிருந்து வந்தது? அவர் வந்து வேற அதாவது முடிவுகளுக்கு இவங்கெல்லாம் வந்து டம்மி தான். நிர்மலா சீதாராமனா இருக்கட்டும், அன்றைய காலகட்டங்கள்ல அவங்க பேர் என்ன, முன்னாள் வெளியுறவுத்துறை அமைச்சரா இருந்தாங்களே, இறந்துட்டாங்க, சுஷ்மா ஸ்வராஜ் அவங்களா இருக்கட்டும், இப்போ இவர் இருக்கட்டும். அதாவது they have centralized the power too much in this மோடி அரசுல. சார் அகில இந்திய தலைவரை நான் நியமிக்கவே மாட்டேன். காந்தி குடும்பத்துல இருந்து தான், அதாவது சோனியா காந்தி குடும்பத்துல இருந்து தான் வரணும். காங்கிரஸ் பத்தி பேச போறோமா? மோடியோட இத பத்தி பேச போறோம். நீங்க எதை பத்தி பேசணும் கொஞ்சம் பண்ணிட்டு என்ன கூப்பிடுங்க. இல்ல மோடி அமைச்சரை பத்தி தான் பத்தி பேசுவோம். இல்ல நீங்க இல்ல இது அதாவது உப்புண்டிஸ்னா பப்புண்டிஸ்னு பதில் சொல்லக்கூடாது. இல்ல நான் அவ்வளவு தூரம் எனக்கு தெரியாது. நான் என்ன கேட்க வரேன், பப்பு நான் சொல்ல மாட்டேன். நீங்க தான் பப்புன்னு சொல்றீங்க, நான் சொல்ல. நான் என்ன பாத்தீங்களா? இதுல கூட அன்பார்ச்சுனேட்லி ஈவன்
somebody like you is using the word puppet. சார் நீங்க சொன்னீங்க சார் உப்பு சார் உப்பு You are a good man. You are a person with who addresses the issues. But உங்களுக்கு கூட இது அவசியமான இட்ஸ் வெரி அன்பார்ச்சுனேட். சார் உப்பு பப்புன்னு சொன்னது நீங்க சார், நான் இல்ல சார். நான் இல்ல, நீங்க அதை எப்படி கொண்டு வந்தீங்க பாருங்க. பாண்டே, I really respect you, but I don't think you need to get to this level. But anyway, let's go to the subject. எஸ் சார், நான் என்ன கேட்குறேன்னு, நம்ம வந்து அகில இந்திய தலைமைக்கு ஒரு தலைவரை நீங்கள் வந்து யூ ஆர் டாக்கிங் அபவுட் சென்ட்ரலைசேஷன், அதனால தான் நான் சொல்ல வந்தேன், வேற ஒன்றும் இல்லை. எனக்கு வந்து வேறு அப்போ அதிகாரம் ஒரு இடத்துல குவிக்கப்படுகிறதுன்னு சொல்லும்போது அதிகாரம் அந்த இடத்துல இன்றைக்கு வந்து ஒன்றும் கேட்டால் மாநிலங்களில் ஏன் ஒன்றியம்ன்ற வார்த்தை இன்னைக்கு சொல்லப்படுவதன் காரணமே மோடியோடைய அதிகார குவிப்பு தான். அது அதற்கும் இதற்கு என்ன சம்பந்தம்? இதுல எங்க அதிகார குவிப்புக்கும் நிறைய இருக்கு ஒன்றியத்துக்கு சம்பந்தம் தெரியலையா? இல்ல அதாவது தூங்குறவனை எழுப்பலாம், தூங்குற மாதிரி நடிக்கிறவனை எழுப்ப முடியாது. இல்ல நீங்க எழுப்ப வேண்டாம் கஷ்டப்பட்டு வர. நான் என்ன கேக்குறேன்னா இல்ல நான் என்ன கேக்குறேன்னா, திரு மன்மோகன் சிங் அரசுல இருந்த எந்த விஷயம் இப்ப மாறி இருக்குன்னு நம்ம வந்து ஒன்றிய அரசுன்னு சொல்ல வேண்டிய தேவை வந்துருச்சுன்னு சொல்றீங்க. அதுக்கு இதுக்கு தொடர்பு படுத்துறதுனால கேட்கறேன். அப்புறம் நீங்க வந்து அதையும் கேட்ட அப்படின்னு சொல்லி கேட்க கூடாது. இல்ல கேட்கலாம். இது நியாயமான கேள்வி, நான் தானே எழுப்பினேன். ஆனா இது வந்து அவசியம் இல்லாம பப்புவை கொண்டு வந்து நீங்க தான். பட் ஏன்னா வேணும்ட்டு யூசிங் a derogatory term which is not worth the status of you. But coming back, இது வந்து ஒன்றிய அரசுன்னு கொண்டது. ஏன்னா இது வந்து ஒன்றிய அரசுன்ற வார்த்தை வந்து ஜஸ்ட் சிமாண்டிக்ஸ். ஓகே, வெதர் அதாவது நாம் எல்லாரும் சேர்ந்ததால் நம்ம குடும்பமா, நம்ம குடும்பத்துல நம்ம பங்கா, சார் அதை சட்டமன்ற அவை குறிப்பிலிருந்து நீக்கிறதுக்காக உங்களுடைய கட்சி கோரிக்கை விடுத்திருக்கு, உங்க நாலேஜுக்காக. அதான் சார், ஜெய்ஹிந்த்னு சொல்லாத வந்து பெருமையா சொன்னதை வந்து சட்டம் நான் வந்து அதை பெருசா எதிர்த்தேன்னு உங்களுக்கு தெரியும். இல்லதான் வந்து கொங்கு நாட்டின் அசிங்கம்னு சொன்ன நானு, அதை பத்தின்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நீங்க பாத்துருக்கீங்க, அனைத்தும் அறிந்தவர் தான் நீங்க. சொல்லுங்க. இல்லை அதான் இப்போ நம்ம வந்து இயல்பில் நம்ம வந்து எல்லா மாநிலங்களுக்கும் முக்கியத்துவம் கிடைக்கிறது. திரிபுராலேருந்து, சிக்கிம்லேருந்து, வெஸ்ட் பெங்கால்லேருந்து, ஹிமாச்சல் பிரதேஷ்லேருந்து, தமிழ்நாட்டிலேருந்து, இப்படி எல்லா மாநிலம், யூபியோ குஜராத்தோ மட்டுமே இல்லாமல் வரவேற்கிறேன்னு நான் சொல்லிட்டேன். எல் முருகனுக்கு கொடுத்தது வரவேற்கிறேன்னு நான் சொல்லிட்டேன். அதுல வந்து எந்த விதமான கருத்து மாற்றம் கிடையாது. எல் முருகன் தமிழர், எல் முருகன் ஒரு எஸ்சி, எல்லா இவங்களுக்கு கொடுக்குறாங்கன்றது வரவேற்கத்தக்கது. ஒன்றும் சந்தேகமே இல்லை. ஒரு ஏன் வந்து ஒரு தலித் தமிழ்நாட்டை ஆளக்கூடாதுன்னு கூட எனக்கு ஒரு கேள்வி இருக்குது. அதான் இப்போ இந்த அமைச்சரவையில் பார்த்தீங்கன்னா நிறைய மூத்த அமைச்சர்கள் வந்து பதவி விலகி வழிவிட்டுருக்கிறாங்க இளைய அமைச்சர்களுக்கு. கிட்டத்தட்ட அதுதான் என்னுடைய பார்வை. இது தன்னுடைய சென்ட்ரலைஸ்டு பவர். அதுல பாத்தீங்கன்னா ஐடில வந்து they are screwing it up. இன்னைக்கு வந்து இந்த ஐடி ஆக்ட் வந்து செக்ஷன் 66A அதை வந்து தவறுன்னு சொன்னப்பறம் அதை உபயோகப்படுத்தி சுப்ரீம் கோர்ட் சொல்லக்கூடிய அளவு அதை போய் வாதம் பண்ணக்கூடிய ஒரு அரசு, மத்திய அரசு இருக்குது. அது வந்து ஒரு சார் 66A வந்து உச்சநீதிமன்றம் ஏற்கனவே நீக்கிருச்சு. மத்திய அரசு அதுல வழக்கு போடாது. சார் வழக்கு போடுறது வந்து மாநில அரசுகள் போடுது சார், அந்தந்த மாநிலங்கள்ல சார். உங்க தகவலுக்கு அதனால என்ன நான் என்ன சொல்றேன்னா, அதை போய் அந்த அளவும் ஒரு இந்த மத்திய அரசு தன்னுடைய சட்டத்துல ஃபுட் நோட் மாதிரி அதை வச்சிருக்காங்கன்றது ஒரு ஒரு அசிங்கக்கூடிய வெளியே. அது மேல போய் ஐடி மினிஸ்டர் போய் அதுக்காக நினைக்கிறீங்க. பாவம், மோடி செஞ்ச தவறுக்கு ஐடி மினிஸ்டர் நினைக்கிறீங்க சார். இதுக்கு முதல்ல ஐடி மினிஸ்டருக்கு என்ன தொடர்புன்னு நான் முதல்ல கேட்கிறேன் சார். நீங்க சொன்ன தகவலுக்கும் ஐடி மினிஸ்டருக்கும் என்ன சம்பந்தம் நான் கேட்கிறேன். நான் சொல்றேன், கொரோனாவை இங்க உலகத்திலேயே ஒரு இயலாமையான ஒரு அரசு கொரோனா இருக்குன்னா அது மோடி அரசு தான் இருக்க முடியும். ஆனா அதுக்காக ஒரு ஹெல்த் மினிஸ்டர் போய் நிக்குவீங்களா? நியாயமா? அது தர்மமா? விலக வேண்டியது மோடி. போய் ஒரு ஹெல்த் மினிஸ்டர், அவர் பாவம் இல்லைங்க, அவர் பாட்டும் ஒரு இது மாதிரி இருந்தாரு. பினாமி தான் அது சார். இந்த கோவிட் சார் பினாமி மினிஸ்டர் அவர் இருந்தார் பாவம். இல்லதான் போய் நீக்கிட்டீங்க. அதான் சார், கோவின் அப்படிங்கிற இந்த சிஸ்டம் வந்து உலக நாடுகளுக்கு தர தயாரா இருக்கு. கிட்டத்தட்ட 50-60 நாடுகள் வந்து எங்களுக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு பதிவு சிஸ்டத்தை கொடுங்கன்னு கேட்குறாங்க. நம்முடைய வந்து அதை நம்ம சர்டிபிகேட் கூட வெளியே மாத்த ஏத்துக்க மாட்டாங்க. அப்புறம் பயமுறுத்தி அவங்களை ஏத்துக்க வச்சிங்க. அதாவது காங்கிரஸ் அரசு செஞ்சா ராஜதந்திரம்,
பாஜக அரசு மோடி அவர்கள் அரசு செஞ்சால் அது வந்து மிரட்டி வாங்குறது. வெளிநாட்டு ஐரோப்பிய யூனியன் இந்தியாவை கிள்ளுக்கீரையாக கருதி ஏற்க முடியாது என்று சொன்னது. ஏற்க முடியாதா அப்படின்னு ஒரு பதில் கேள்வி கேட்டோன்னே உடனடியாக ஏற்றுக்கொண்டது. அதை வந்து இந்தியாவுடைய வீரமாக பார்க்கிறதா மிரட்டலாக பார்க்கலாம். ஆனா இது என்னன்னா சயின்ஸா பார்க்கணும். அறிவியல் தொழில்நுட்பத்தை அது மாதிரி பார்க்கணும். நீங்க வந்து இது வந்து ராஜத் பிரதமெல்லாம் பார்க்கணும். அறிவியல் தொழில்நுட்பத்துல நீங்க வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கரெக்டா வந்து அதை ரிசர்ச் கொடுத்தீங்கன்னா உலக நாடு ஒத்துக்கு போகுது சார். வெளிநாட்டுடைய தடுப்பூசிக்கு அனுமதி கொடுத்தது மட்டுமில்ல சார், இந்தியா உலக நாடுகள்ல வந்து இதை குடிக்கிறத போய் என்ன மூத்திரத்தை குடிக்கிறது வந்து அறிவியல்னு சொன்னீங்கன்னா அது ஒத்துக்க மாட்டாங்க சார். நம்ம மூத்திரத்தை குடிக்கிற அறிவியல் சொல்ல மாட்டாங்க, கோமியம் குடிக்கிறது அறிவியல் 100 முறை நிரூபிக்கப்பட்டிருக்கு சார். உங்களுடைய வீட்டில் எதிர் வீட்டில் எல்லா வீட்லையும் போடப்பட்டிருக்கு சார். ஒரே ஒரு நிமிஷம், அப்படி அறிவியல் நானும் ஏத்துக்கிறேன். என்ன எப்படி பண்ணணும்னா, நான் சொன்னாலும் உலகத்துல யார் பண்ணாலும் அந்த கோமியத்துல இது இருக்குன்னு டெக்னாலஜிக்கலா ப்ரூவ் பண்ண நான் குடிக்க ரெடி. ஆனா நான் மட்டும் தான் குடிப்பேன், இதுதான் இது வந்து சாஸ்திரத்துல சொல்லப்பட்டது மட்டும் சொல்லக்கூடாது. அதான் நீங்க ப்ரூவ் பண்ணுங்க. ஐ வுட் லவ் டு ஹேவ் இட். அதாவது நான் வந்து விவாதம் வேற எங்கேயோ போறத வந்து நியாயமா இருக்காது சார். கோமியம் எப்படி சார், நான் கோமியத்தை குடிக்கிறத பத்தி நான் பேசல. கோமியம் எப்படிப்பட்ட கிருமி நாசினி என்பது ஊர் எறிந்த விஷயம். ஆனா அரசியலுக்காக நீங்க மாத்தி பேசுவீங்க. இல்ல நான் விவசாயி. ஆனா அரசியலுக்காக மாத்தி பேசுவீங்க. நான் குடிக்கிறது இல்லைங்க சார். நான் குடிக்க சொல்லவும் இல்ல சார். நீங்க ஏன் சார் கவலைப்படுறீங்க? ஸ்ப்ரே பண்றேன். நான் வந்து கோமியத்தால் செய்யப்பட்ட பஞ்சகவ்யத்தை ஸ்ப்ரே பண்றேன். அவ்வளவுதான் சரி. அதான் எனக்கு தெரியும், நீங்க வந்து அரசியல்வாதிகள் நிறைய பேர் வந்து அப்படிதான் செய்வாங்கன்னு ஐ நோ தட். அது வந்து அந்த மாதிரி இல்ல, நான் சொல்வதை செய்வதை சொல்லுவேன். மற்ற மாதிரி ஊருக்கு உபதேசம் பண்ணக்கூடிய அரசியல்வாதி இல்ல, உங்களுக்கு தெரியும். நீங்க அதை பெர்ஃபெக்ட் சார். சோ இந்த அமைச்சரவை மாற்றத்துல நீங்க வந்து பதவி நீக்கமும் இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஒரு மூத்தவர்கள் வழிவிட்டதா நீங்க நினைக்கல? தன்னுடைய இயலாமைக்கு தன்னுடைய அமைச்சர்களை நீக்கியிருக்காரு. அது வருந்தத்தக்கது. முதல்ல மோடி அவர்கள் தன்னுடைய இயலாமையை தான் தவறு செய்தேன் என்றால் ஒரு குடிகாரன் மாறணும்னா தான் குடிகாரன் முதல்ல ஒத்துக்கணும். அப்பதான் மாற முடியும். அவர் ஒத்துக்கவே மாட்டேங்கிறாரு. அவரால் நாடுடைய பொருளாதாரம் குடிச்சவராச்சு. இன்னைக்கு கொரோனால February 2, 2020 முதலே சொன்னாரு. அது ஆக்ஷன் எடுத்துட்டாருன்னா இதுவா இருக்கும். அன்னைக்கு ட்ரம்ப்பை கொண்டு வரணும்னு தள்ளி போட்டாரு. இதனால மோடியினுடைய இயலாமையை தன்னுடைய அமைச்சரை சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷவர்தன் நீக்கியிருக்காரு. இதெல்லாம் வந்து ஒரு தவறான உதாரணம். ஒரு சிறந்த எனக்கு தமிழர் என்ற அப்துல் கலாமை பற்றி நான் நினைத்து பார்க்கிறேன். அவரை நினைத்து பார்க்கிறேன், இது மோடியை நினைத்து பார்க்கிறேன். அப்துல் கலாம் என்ன சொன்னாரு? ஃபெயிலியர் ஆச்சா என்னுடைய இதுன்னு சொன்னாரு. ஃபெயிலியர் ஆச்சுன்னா அவர் பத்தவமா சொல்லிட்டு போறாரு. ஒத்துக்கவே மாட்டேங்கிறார். இதெல்லாம் ஒரு தலைவரா? ஓகே, நல்லது. நம்ம வந்து அவர் குடிகாரர் தன்னை குடியாரன்னு ஒத்துக்கணுங்கிற மாதிரியான உதாரணத்தோட இன்னும் பெட்டரான உதாரணத்தை உங்கள்ட்ட நான் எதிர்பார்க்குறேன். நீங்கள் வந்து உப்பு பப்பு நீங்கள் சொன்ன வார்த்தையை திரும்ப சொல்லும் போது உங்களுக்கு எவ்வளோ வேதனை இருந்துக்கு நான் புரிஞ்சுக்கிறேன். உங்களை நான் வந்து ஒரு பெருமையான என்னுடைய நண்பர் மட்டும் இல்ல, ஒரு சிறந்த ஊடகவியலாளர் நினைக்கிச்சு பப்புன்ற ஒரு வார்த்தையை நீங்க வந்து கொண்டு வர வேணுமேனு எனக்கு ஒரு நான் வந்து ஓகே நீங்க வந்து ஒரு அந்த மாதிரி கொண்டு வரீங்க. எனக்கு ஒரு வருத்தம் தான். நன்றி. உலகத்துல எல்லாரும் யூஸ் பண்றாங்க. நன்றி. இணைப்பில் வந்து உங்களுக்கு கருத்துக்களை தெரிவித்தமை மிக்க நன்றி. திரு அமெரிக்க நாராயணன், காங்கிரஸ் கட்சியுடைய அகில இந்திய செய்தி தொடர்பாளர், அவர் தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார். இது வந்து மோடி அரசுடைய இயலாமையின் வெளிப்பாடு. மோடி அரசு பல துறைகளில் தோல்வி அடைந்தது. அந்த தோல்வியை மறைப்பதற்காக மற்ற அமைச்சர்கள் மீது தன்னுடைய பழியை போட்டு அமைச்சரவை மாற்றத்தை மேற்கொண்டிருக்கிறார் அப்படின்னு திரு அமெரிக்க நாராயணன் அவர்கள் குறிப்பிடுகிறார். இதில் வந்து நிறைய விஷயங்கள் இந்த அமைச்சரவை மாற்றத்தில் வந்திருக்க பார்க்குறோம். தமிழ்நாட்டில் இருந்து திரு எல் முருகன் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டக்கூடிய பிரதிநிதித்துவம் மட்டுமில்ல, நிறைய பெண்கள் இதில் மத்திய அமைச்சராக இருக்கிறார்கள். நிறைய முதல் முறை பாராளுமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்களாக இருந்திருக்கிறார்கள். இளைஞர்கள் நிறைய பேர் அதில் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள். சட்டம் படித்தவர்கள், மருத்துவம் படித்தவர்கள், அவர்களெல்லாம் கூட மத்திய அமைச்சர்களாக இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட ஒரு 7 பேர் மத்திய இணையமைச்சர்களாக இருந்தவர்கள் மத்திய கேபினட் அமைச்சர்களாக மாற்றப்பட்டிருக்கிறார்கள். இப்படி முக்கியமான மூத்த அமைச்சர்கள் கிட்டத்தட்ட 12 பேர், சதானந்த கவுடா, ரவிசங்கர் பிரசாத், இந்த மாதிரி இந்த மாதிரி நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா பதவி விலகி இருக்கிறார்கள். கட்சி பணிக்காக தேர்தல் நெருங்கக்கூடிய நேரத்தில் இது மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கின்றன. அவர்களும் கூட இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருந்தார்கள். இப்படி பாஜகவுடைய வியூகம் மட்டும் இல்லாமல்
தேர்தல் ஒரு சமன்பாடு மட்டுமில்லாமல் மத்திய அரசுடைய செயல்பாடு உட்பட பல விஷயங்களை மனதிற்கொண்டு இந்த பதவி பிரமாண நிகழ்ச்சி நடந்திருக்கிறது, மத்திய அமைச்சரவை நிகழ்ச்சி. மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் நாம் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.